அனைத்து அடியார்களுக்கும் திருவடி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரனே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் பொருள் வரல, சரியா வரல. சிறு நான்மறை செம்பொருள் வைத்த சிறு தேவாரமும் திருவாசமும் உய்வத்தர செய்த நாள்வல் பொற்றாலியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியற்போன் வெப்பொழித்த புகழியற்போன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஒளிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ, அரியயர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும் பூணுமலந்தொழிலில் பொன்னருளால் தென்மதுரை தானுவே. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த வரியைத்தான் பார்க்க இருக்கிறோம். போன அமர்வுல கோக்களி மேவிய கோவே போற்றி பார்த்தோம். இன்றைய தினம் ஈங்கோய் மலை ஈங்கோய் மலை யாருக்காக கொடுத்திருந்தோம்? கலாவதி அம்மா யாருக்கு கொடுத்தோம் சாமி? சிவாய நம ஐயா. சிவாய நம சாமி. கமலாம்மா திருவடி. ஆமா, யாரு? சிவாய நமகையா. சிவாய நமகையா. அங்கையர் கண்ணின்னு நினைக்கிறாங்க ஐயா. அங்கர் கன்னியம்மா இருக்காங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்களா? சரி வரட்டும். அம்மாவுக்கு யாராவது வாய்ப்பு இருந்தா குரல் பதிவு கொடுங்க. இல்ல முடிஞ்சா பார்க்கலாம், வரட்டும். ஒன்னும் இதில் சரி, மகிழ்ச்சி. ஆக இந்த போற்றி என்பது போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோன்ற அந்த செய்தியை நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம வேற எதுக்காகவோ பிறந்திருக்க மாதிரியும் ஏதோ போற்றி செய்யறத சைடு பிசினஸா பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். சிவபூசையை சைடு பிசினஸ். வணக்கம் சார். நம்மளுடைய பிசினஸ் நாம ஏதோ நம்மளுடைய வாழ்வு மெயின் பிசினஸ் மாதிரியும் சிவபூசையை சைட் பிசினஸ் மாதிரியும் நினைச்சு வந்திருக்கோம். அப்படி இல்ல. சிவபூசை பண்றதுக்காகத்தான் பிறந்தோன்னு நினைச்சதே பெருந்தவம். நாம பிறந்ததுக்கான காரணம் சிவத்தை வழிபாடு செய்து உயர்வான அப்பொருளை பற்றி அந்த பொருளோடு நாம் கலக்கணுன்றதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். அதுதான் இந்த பிறவியின் ரகசியமே. இந்த பிறவியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிறவியின் ரகசியம் என்னன்னா, நாம சிவபூசை பண்ணி சிவபூசைக்காகவே பிறந்திருக்கோம்
அப்படிங்கிற அந்த பெரும் செய்தியை உணர்ந்து கொள்வதுதான். எல்லாருக்கும் ஓட்டம் இருக்கு, எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் பண்றோம், நிறைய நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்றோம். அப்படிதான் நம்மளை பழக்கிருக்காங்கல்ல. சின்ன வயசுல இருந்தே படி, ஸ்கூலுக்கு போ, நல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். இதுதான், இதுக்காகத்தான் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, போதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சமூகம் இதற்காக கட்டமைக்கப்படவில்லை, இதற்காக கட்டமைக்கப்படவில்லை. சரி, 41 பேர் வந்துட்டீங்க, எனக்கு தர வேண்டிய அந்த பேலன்ஸ், அந்த ஒரு படத்துல வடிவேல் கேட்பாங்க, அந்த பேலன்ஸ் தாங்கயான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் தந்துட்டீங்கன்னா அடியன் ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப உரைப்போட எடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எல்லாரையும் பாக்குறேன். சுசிலா அம்மா, லோகன் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கௌரி அம்மா, விமலா அம்மா, இன்னொரு ராஜேஸ்வரி அம்மா, பத்மா அம்மா, சாந்தாமணி அம்மா, கமலா அம்மா, சாந்திமதி அம்மா, குழந்தைவேல் ஐயா, சரஸ்வதி அம்மா, குருசாமி அம்மா, ராதிகா அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, கலைச்செல்வி, உமாராணி அம்மா, சிவாயம்மா, கலாவதி அம்மா அவர்கள், கமலா அம்மா அவர்கள், திலகம் அம்மா, இவங்கெல்லாம் என்னால பார்க்க முடியுது. ரொம்ப அடியனுக்கு அமுதா அம்மாவை பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அடியனுக்கு கூலி கொடுத்துட்டீங்க. அது பெரும் செய்தி, பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு மேல அடியனுக்கு கூலி, அதிகமான கூலி தான் இது இன்னைக்கு. அதனால கங்கா அம்மா பார்த்துட்டேன். அப்புறம் கலைச்சலை குழந்தை பார்க்க அம்மா ராஜேஸ்வரி அம்மா இன்னைக்கு என்ன எல்லாரும் தெளிவா தெரியுதுங்களே. எல்லாரும் எந்த குறையும் இல்லாம, இல்லைன்னா மசன்னு தெரியும். விமலா தேவி அம்மா பார்த்துட்டேன், நடராஜன் ஐயா பார்த்துட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, இன்னைக்கு ரொம்ப தெளிவா கிளியரா தெரியும். தவம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆடி வெள்ளி இல்லைங்களா ஐயா? ஆடி வெள்ளி இல்லையா? அதனால அம்மன் தரிசனம் சூப்பரா. உண்மைதான். ஆடி வெள்ளி அதுமா அடியார்கள் எல்லாம் அன்னை பராசக்தியினுடைய வடிவமாவே தெரியுறாங்க. அடியன் சமயபுரத்துக்கு பக்கத்துல இருந்தேன், அது ஒரு பெரிய சாநித்தியமா கருதுனேன். இருக்கிற இடத்துக்கும் சமயபுரத்துக்கும் ரொம்ப மிக இருக்கு. அதனால இன்றைய தினம் ரொம்ப அதை சாநித்தியமா கருதுனேன். சரஸ்வதி அம்மா, கே அம்மா அவர்களை பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா. இதுக்கு மேல நான் இது பண்ண முடியல. சுகந்தி அம்மாவையும் பார்த்துட்டேன். என்னன்னா, நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, யாரு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் நமக்கு தெரியும். ஆன்மா அறிவித்தால் தான் அறியும் இல்ல. இந்த ஆன்மா நம்முடைய சித்தாந்தப்படி அறிவித்தால் தான் அறியும். அறிவிக்க மட்டும்தான் அறியும். அது முடியாம அறிவிக்க மட்டும்தான் அறியும். அறிவித்தால் தான் அறியும். இந்த ஆன்மா அறிவிக்காமல் அறியாது. எது வரைக்கும் இந்த ஆன்மா அறிவிக்காம அறியாதுன்னா, இறைவனோடு முக்தியில கலக்கிறோம்ல, முக்தியில கலந்ததுக்கு அப்புறமும் இறைவன் முக்தி இன்பத்தை அறிவிச்சாதான் இந்த ஆன்மாவுக்கு தெரியும். நாம நினைக்கிறோம், நாங்க நினைக்கிறோம் ஆன்மா அது அறிவிக்க மட்டும்தான் அறியும். இது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அடியார்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆன்மா அறிவிக்க மட்டுமே அறியும். அப்ப ஆன்மாட்ட இது அறிவிக்கல. எதை அறிவிக்கல? நீ பிறந்தது சிவபூசை தான் மெயின், மித்ததெல்லாம் சைடு பிசினஸ். சைடு பிசினஸ் நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கல. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ மெயின் பிசினஸ் பண்ணு, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ண, சரி, ஒன்னும் பிரச்சனை. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணு, நாம சிவபூசை பண்ணணும். அப்படிதான். காலையில எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் சிவபூசை, அப்புறம் சாயங்காலம் ஒரு சிவபூசை. இப்படிதான். நீங்க கேட்கலாம், ஐயா நாமெல்லாம் 6 மணி நேரம் 6 காலமும் பூசனை பண்ணா ஜீவிதம் எப்படி பண்றது, சாப்பாடு எப்படி பண்றது, உங்க பேச்சை கேட்டுட்டு நான் பேசாட்டுக்கு வேலையை விட்டுட்டு உட்காந்தா என் வாழ்க்கை எப்படி நடக்கும், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறதானே கேட்கறீங்க. கரெக்டான கேள்விதான். உங்க எல்லாரும் மனசுல ஏதாவது கேள்வி. நீ பேசாட்டுக்கு சொல்லிடுவ, எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிடுன்னு, அப்புறம் பூவாக்கு என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, மற்ற விஷயத்துக்குலாம் என்ன பண்றது, எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லிருங்களேன் அப்படின்னா, சிவபூசைனா சிவலிங்க திருமணி எடுத்து வச்சு பாலபிஷேகமும் பூவும் மலரும் போட்டு தூப தீபம் காட்டினாதான் சிவபூசை அல்ல. அதுதான் நம்ம கிட்ட செய்யுது. அந்த சிவபூசையை காலையிலயும் சாயங்காலம் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா இறை சிந்தனையில இருப்பதுதான் சிவபூசை. சிந்தனை நிறைந்திருக்கணும். சிந்தனை நீ காய்கறி வெட்டுறப்பையும் நான் பண்ணலாம், வீட்டுல ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் அடிச்சுக்கிட்டேவும் சாமியை நினைச்சிட்டு பண்ணலாம். எப்பயுமே அப்படித்தானே பண்றோம். நம்ம ஒரு சிந்தனையோட எனக்காக இருந்திருக்கோமா? வாத்தியார் பாடம் நடத்துறப்போ வீட்டுல நினப்பு, அதே மாதிரி வேற ஒவ்வொரு கோயில இருக்கிறப்போ செருப்பு கரெக்டா போட்டோமா நினப்பு, செருப்பு மாட்டுறப்போ சாமியை சரியா பார்த்தோமான்னு நினப்பு. எதையுமே உருப்படியா பண்ண மாட்டோம். இதை நினைக்கிறப்போ இன்னொரு பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கவலைப்படாதீங்க. நாம வேலை செய்யறப்போ சிவபெருமான நினைச்சுக்க
அதுதான் சிவபூசை. அந்த சிவபூசை 24 மணி நேரம் பண்ணலாமே, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணலாமே இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நமக்கு முக்கியமா இந்த நேரம், இது ஒரு நேரம், அது எப்ப நடக்கும் அது அப்படின்னா அடியார் தொடர்புல இருந்தா தான் நடக்கும். அடியார்களுடைய தொடர்பு கொண்டு இருந்தா கால் பண்ண உடனே அடியார்களுடைய அந்த தொடர்புல இருந்தா மட்டும்தான் நாம மறந்திருப்போம். மறக்கத்தான் செய்யும் இந்த ஆன்மா. நல்லா கவனிங்க, நீ யாரா வேணா இருந்துக்கலாம், யாரா வேணா இருந்தாலும் ஆன்மாவுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படும். ஆனா அடியார்களுடைய கூட்டு என்ன பண்ணும், நம்மள சிவத்தை நினைக்க வைக்கும். அதனாலதான் ஔவையார்ல இருந்து நம்முடைய சுவாமி எல்லாருமே அடியார் தொடர்பை பத்தி தான் பேசுவோம், வேற எதை பத்தியுமே பேசல. அடியார்கள் தொடர்பு கூட்டு இருந்ததுன்னா நாம சிவத்தை நினைக்கலாம். இன்னைக்கு அடியனுக்கும் பல அலுவல்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நான் அங்க இருந்து வர்றேன், இங்க வர்றேன், உட்காடுறேன், என்ன மாதிரி எனக்கான சிச்சுவேஷன்றத இறைவன் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும். அது யார்ட்டையும் சொல்ல எனக்கு இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நான் சரி ஓகே ஒரு நாள் பாத்துக்கலாம், ஏதோ ஒரு நாள் மாத்திக்கலாம், டேட்டு மாத்தது கூட எனக்கு பயம். ஏன்னா இங்க அடியார்கள் செக் பண்ணிட்டாங்க, அடியார்கள் மைண்ட் செட்ல இருக்காங்க. வேற டேட்டு மாத்திட்டா அவங்களால லாக் பண்ணி திரும்ப வர முடியாதனால பரவாயில்ல, இந்த டேட்ல என்ன செய்ய முடியுமோ என்னால என்ன முடியும். ஏன்னா இந்த சிந்தனை, இந்த இறைவனை நினைக்கணும்ன்ற சிந்தனை வாரத்துக்கு 2 நாளாவது நமக்கு வேணும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம இதை அப்போ நல்லா கவனிங்க. சிவபூசை என்பது சிவலிங்க திருமேனியை வைத்து அதற்கு உபச்சாரங்கள் செய்வது மட்டும்தான் சிவபூசைன்னு இல்லை, அது தொடக்க நிலைதான். சிவனை நினைந்திருக்க வேண்டும், அதுதான் சிவபூசை. நீல நினைந்த அடியே உமை நித்தலும் கை தொழுவே வாழன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே கோடிலி எம் பெருமா குண்டையூ சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம் பெருமான் அவை அட்டி தரப்பனியே. ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை ஆரூரானை மறக்கலுமாமே. ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவாரு, அன்னம் வைகும் திருப்பழனத்து ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்றப்போ ஆரூரானை மறக்க கூடாது. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனை சொல்லியிருக்காங்க. உழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி உன்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். மறக்க கூடாது. எல்லாரும் சொல்றது ஒன்னா மறக்க கூடாது. சுந்தரர் என்ன ப்ராமிஸ் வாங்கிட்டு வந்தாரு? சுந்தரரு, இங்க பாருப்பா, உன்னை நான் மறந்துடுவேன் பூமிக்கு போனா, நீ என்ன பண்ண, என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும், என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் வந்தார். அப்படி சிவபெருமான நினைக்கிறதுக்கு என்ன, நினைக்கிறதுக்கு ஏதாவது காசு இருக்கா? இல்ல. உங்களால ரொம்ப நேரம் நினைக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நினைக்கலாம். அடியார் சார்புல இருந்தோம்னா ஏதோ ஒரு அடியார் மெசேஜ் போடுவாங்க சிவசிவன். நம்ம அடியார்கள்ட்ட காலையில 6:30 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து சிவபூசை பண்ணலான்னு ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். அது அடியார்கள் காலையில சிவசிவன் போடுறப்போ அடியனுக்கு வருகின்ற ஆனந்தம் சொல்லவே முடியாது. நீங்க அடியார்கள் அதுக்கு என்ன அந்த சிவபூசைக்கு என்ன விஷயம், அந்த சிவபூசைக்கு என்ன விஷயம், அந்த சிவபூசைக்கு என்ன போற்றி சொல்லியிருக்கோம்? அதான் என்ன தியானம், என்ன போற்றி? காலையில நிகழ்ச்சி சிவபூசை ஓம் நம சிவாயான்னு சொல்ல சொன்னீங்க ஐயா. ஓம் நம சிவாயான்னு சொல்ல சொன்னீங்க ஐயா. தாயா அன்பினை நாள்வரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்ப்பனை போல் ஐயா மற்றுப்பற்று எனக்கு நின்று ஆக மொத்தம் எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அண்டாவை கவுத்தி அதுக்கு அண்டாவை அன்பனை நாள்தோறும் தலைப்பவர். அப்ப நீங்க எல்லாரும் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதான் எதுதான் வார்த்தையா திரும்ப கேட்கணும்ன்றது எந்த அளவுக்கு நுழைஞ்சிருக்கு அப்படின்னா, சார் உங்களோட சட்டையில போயிருக்கு, வால் மட்டும் நுழைஞ்சிருக்குன்ற மாதிரி அடியார்கள் முக்கியமான பாயிண்ட விட்டுட்டீங்க. கண்டிப்பா எல்லாரும் கவனிங்க. எல்லாருக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட்னா,
ஒரு அண்டாவை கவுத்தி அதுக்கு மேல ஒரு செம்பை கவுத்தி அதுக்கு மேல ஒத்த விரல்ல நிக்கணும், ஒத்த கால்ல நிக்கணும், அப்படிதான் நிக்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட். அண்டாவை கவுத்தி அதுக்கு மேல செம்பை கவுத்தி. தப்பு தப்பு. அதாவது எனக்கு என்னன்னா ஐயா ஐயா பராத்துறை ஆன்சர் பண்ணா இல்ல நான் அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஏன்னா நீ ஆன்சர் பண்ண பதைக்குது எனக்கு. சரி, ராஜேஸ்வரி அம்மாவை கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, அம்மா சொல்லுங்க. சிவாய நம்ம சிவாய நம்மன்னு சொன்னீங்க. அந்த ராஜேஸ்வரி ஆமா, சிவாய நம்ம கிடையாது, ராஜேஸ்வரி அம்மா. அம்மா அம்மா வெள்ளலூர் ராஜேஸ்வரி அம்மா. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றின்னு சொன்னீங்களையா? யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். இப்போ எனக்கு என்னைக்குமே கோவப்பட மாட்டேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கோவம் வருது. ராஜேஸ்வரி அம்மா, அம்மா என்ன 100க்கு 100 எல்லாரும் அம்மாவுக்கு ஒரு சின்ன கரவொலி எழுப்பலாம், சும்மா லைட்டா. ஐயா அதுதானே சொன்னாங்க, வேற ஒரு அடியான் சொல்லிட்டாங்க ஐயா. முதல்ல ஒருத்தவங்க ஐயா முதல்ல சொல்லிட்டாங்க. கேக்கல சார், மன்னிக்கணும். அது சொன்னாங்க, அப்புறம் நாங்க மாத்தி நான் வந்து குற்றாலத்துக்கு ஒரு அடியார் சொல்லிட்டாங்க. அடியாருக்கு யாரு சொன்னா முத மற்றபற்றனுக்கின்றின்னு சொல்லி சுந்தர தேவாரத்தை சொன்னாங்க அம்மா. அதனாலதான் அதை நான் அவாய்ட் பண்ண. அம்மா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். இப்போ திருவாசனை 1000 அமர்வு போனாலும் அதனுடைய பயன் இல்லாம போயிடும். அப்ப அடியார்கள் எதை நீங்க நோக்கி பயணிக்கிறீங்கன்றத நான் ட்ராக் பண்ணுமா, அது அடியனுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான். எல்லாருக்கும் ஆன் பண்ணுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் பாருங்களேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. இனிமே அடியார்கள் சொல்லுங்க, ஆகா இவன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டான், இவன் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், இனிமே இந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு ஒரு லீவை போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா அடியார் ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாரும் நீங்க லைன்ல இருக்கீங்கன்னு எதிர்பார்த்த, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் என்ன காரணத்துக்காக அந்த காலையில பூசணி வைக்க வச்சதுன்னா, மற்றுவோர் பற்று அதுதான் அந்த வார்த்தை தான் நம்ம சிவத்தை கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தை. சிவத்தை கும்பிடுற அந்த 2 நிமிஷம் எந்த பற்றும் இல்ல, உலகவியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு எதுவும் இல்லைன்னு தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒன்ன மட்டும் பிடிக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பொருளை தினமும் சிந்திக்கிறதுக்காகத்தான் காலையில 6. அதனால ராஜேஸ்வரி அம்மாவை யாரோ தினமும் அந்த வரியை போட்டுட்டு சிவசிவ போடுங்க. எல்லாரும் போட வேண்டாம், யாரு முதல் தியானம் பண்றீங்களோ அவங்க போடலாம். நான் எல்லாருக்கும் லைக் கொடுப்பேன், பாத்துருக்கீங்களா, எல்லாருக்கும் ஹார்ட் கொடுப்பேன், பாக்குறேன், நானும் அதை கலந்துக்கிறேன்னு அர்த்தம். அதனால இனிமேல அடியார்கள் உங்களுக்கு நிறைய அலுவல் இருக்கு சாமி, அதனால சொல்றேன், நிறைய அலுவல் இருக்கு, நீங்க மறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, தவறு இல்லை. ஆனா அடுத்த அமர்வு கன்ஃபார்மா ஒரு அண்டா பக்கத்துல வச்சுதான் நான் கிளாஸ் எடுக்க வருவேன். கண்டிப்பா எல்லாரும் ஸ்டாண்ட் ஆன் த பெஞ்ச் தான். அதனால சரிங்களா, ஒரு ரெஸ்பான்சிபிள் நமக்குள்ள இருக்கும். சரி, ஒரு நகைச்சுவைக்காக என்னன்னா, மற்ற ஓர் பற்று இங்கு அறியேன் போற்றி, அதுதான் முக்கியமான செய்தி. போற்றியிலேயே மிக முக்கியமான போற்றி அதுதான். ஏன்னா நம்ம எப்படி போற்றி செய்யணும் அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப திடீர்னு முதலமைச்சர் விஜய் நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பீங்க? ஐயா எங்க வீட்டு தாப்பால் சரியா வேலை செய்யல, சரியா போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோமா? தாப்பா எங்க வீட்டுல ஒரு குண்டு பல்பு சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது, அதை போட்டு போங்க சொல்லுவோமா? என்ன கேட்போம்? ஒரு முக்கியமானதான் கேட்போம். அவர் லெவலுக்கு தானே கேட்போம், நம்ம சின்ன லெவலுக்கு கேட்க மாட்டோம். அது மாதிரி சிவபெருமான் திருவருளை ஏந்திட்டு வர்றான். திருவருள்னால என்ன சாதிக்க முடியும்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு உலக பற்றியே கேட்டுட்டு இருந்தோம்னா அது திருவருள் நமக்கு வாய்க்காது. திருவருளாலே அதை செய்ய முடியாது. நல்லா எனக்கு ஒரு நிமிஷம் கவனிச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தைக்கு புரியும். அடியார்கள் எனக்காக ஒரு 2 நிமிஷம் கூட இருங்க. முக்கியமான செய்தி. இப்போ சிவபெருமான்கிட்ட நம்ம போய் விண்ணப்பிக்கிறோம்ல, அந்த விண்ணப்பத்துல உலகவியல் கேட்கிறோம்ல, உலகவியல் எனக்கு வீடு கொடு, நல்ல மனைவி வேண்டும்,
வளர்ந்த வேண்டும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க சிவபெருமானை கும்பிட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லி நம்ம சிவபெருமானை 10 பேர் கும்பிட்டா கூட போதும். பொய்யா சிவபெருமானை வந்து நம்பிக்கையோட கும்பிடுவாங்க. சரி, என்னன்னா சிவபெருமான்ட்டு நம்ம என்ன பண்றோம், சிவபெருமான் கிட்ட அங்கோ காட்டுங்க. ஆக 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 பேர் என்னங்க சாமி? ராஜேஸ்வரி அம்மா பேர் என்னங்கம்மா? தஸ்விக் தங்கம் வந்துட்டாங்க. இந்த திருவாசனைக்கு இன்னொரு குழந்தை வந்து வரவேற்கிறோம் சாமி, வரவேற்கிறோம். ஐயாவோட திருவடியை வணங்கி ஐயா வரவேற்கிறோம். ஆள் போல் அழைத்து அருகு போல் வேறொன்றி ஒரு வாழ்வு பெறணும் அப்படின்னு ஐயா வாழ்த்துறேன். அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி. சிவ வாழ்வு பெறணும். நமச்சிவாய் நமச்சிவாய். நன்றிங்க, நன்றி. சக்கரநாதா இறைவனுடைய பெருங்கருணையினால எல்லா வளமும் நலமும் அடியார்கள் திருவுள்ளாரை பெற்று ஒரு வாழ்வு பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அடியார்கள் சார்பா அடியேன் வாழ்த்து பாடல் பாடிடலாமா? மண்ணில் அடுத்த வாரங்கய்யா 28ஆம் தேதி. அடுத்த வாரம். இன்னைக்கு நான் நினைச்சிட்டேன், இன்னைக்கு எனக்கு கேட்டது. பரவாயில்ல, ஐயா வாழ்த்து பாடிடலாம். மண்ணில் நல்ல வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமள வளநக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். பெருவாழ்வு பெறணும், பெருவாழ்வு பெறணும். ஐயாவுக்கு அடியனுடைய வாழ்த்து. சரி, மியூட் பண்ணிக்கலாம். இப்போ அடியார்களுக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். இப்போ எல்லாரும் அட்டென்ஷன் கொடுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சிறப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நாம உலகவியல் பொருள் கேட்கிறோம்ல, உலகவியல் பொருள். எனக்கு இந்த மாதிரி வீடு வேண்டும், எனக்கு வேலை வேணும், நகை வேணும், பணம் வேணும், அதுன்னு உலகவியல் பொருள் கேட்கிறோம்ல. இந்த பொருள்களை திருவருளினாலே தர முடியாது. இந்த பொருள்களை திருவருளினாலே தர முடியாது. திரோதானத்துல தரலாம். இதெல்லாம் திரோதானம் தான், தெரியும்ல. திருவருளுக்கும் திரோதானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, திரோதானம் என்பது மறைப்பு சக்தி, திருவருள் என்பது வெளிப்படுகின்ற சக்தி. திருவருள்ல இந்த பொருளை வாங்க முடியாது. இப்போ ஒரு கங்கு இருக்கு, கங்கு நெருப்பு கங்கு இருக்குல்ல, அத பேப்பர்ல வாங்க முடியுமா? வாங்க முடியும். அத ஒரு மண் பாத்திரத்திலயோ வேற கலன்கள்ல வாங்க முடியும். அதை சுமக்கிறதுக்கு அது மாதிரி இந்த மறைப்பு இதெல்லாம் இது வீடு, வாசல், மனைவி, மக்கள், குலம், சாதி, பெருமை, அன்பு, அன்புன்ற மனிதனும் மித்த எல்லா விஷயங்களுமே மறைப்பு சக்தியினாலதான் அருளப்படுது. திருவருள் சக்தியினால அது அருளப்படுவது இல்லை. திருவருள் சக்தினால அருளப்படுவது இன்பம்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. திருவருள் சக்தினால நீங்க வீடு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? வீடு கேட்கலாம், ஆனா வீட்டுல இருக்கிற அனுபவத்தை பெருமான் கொடுக்கணும். அது திரோதான சக்தி கொடுக்காது. வீடை கட்டியிருப்ப அப்படி, பிள்ளை வேணும்னு வீடு எல்லா இடத்தும் ஏறி ஏறி இறங்குவோம். அப்படி புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ளதான் தரத்தன இழுத்துட்டு போய் நம்மள இதுல சேர்க்க போகுது, முதியோர் இடத்துல சேர்க்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த புள்ளதான் எந்த பிள்ளைய தாமிருந்து பெத்தமோ அதுதான் இழுத்துட்டு போய் முதியோரத்தை சேர்க்க. அப்போ எந்த பொருளை நாம அடைகிறோமோ அந்த பொருள்னால இன்பம் விளையும்னு அர்த்தம் கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம் என்கிட்ட, அப்போ அந்த பாட்டு எல்லாம் பாடுறாங்கல்ல, பதிகம் எல்லாம் பாடுறாங்கல்ல, இந்த பதிகம் பாடுனா காசு கிடைக்கும், இந்த பதிகம் பாடினா இது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அப்ப அதெல்லாம் பொய்யான்னா நான் தான் சொல்லிட்டேன். சிவபெருமான் திருவருளினாலே இதை தர முடியாது. திரோதான சக்தி மூலமா தான் இதெல்லாம் தர்றாரு. திரோதானம் என்பது மறைப்பு மாயை தான். இந்த மறைப்பு மாயையை தான் நம்ம கேட்டு கேட்டு வாங்கி வைக்கிறோம். திருவருளை வாங்க முடியாது. திருவருளை என்ன கேட்கலாம்னா, இக்கட்டான சூழல் வருது இல்ல, நமக்கு இக்கட்டான சூழல் வருது, நம்மளால சமாளிக்கவே முடியல, பயங்கர கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல சுவாமி இந்த துன்பத்துல இருந்து என்னை காப்பாற்றுங்கள்னு நம்ம சொல்லும் போது அப்பொழுது திருவருள் வேலை செய்யும். திருவருள்
துன்பத்தை நீக்கி இன்பம் தருகின்ற இடத்துல நிற்கும். நீங்க திரோதானத்தை கேட்டீங்கன்னா திருவருள் வராது. ஏன்னா திரோதானம் இருந்தா திருவருள், இருள் இருந்தா இது வராது. திரோதானம் வராதுங்கய்யா. இருள் இருந்தா எது வராது? ஒளி 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 வராது. ஒளி இருந்தா ஒளி வராது. இருள் வராதுங்கய்யா. இருந்தா இருள் வராது. இருள் வராது. இருள் வர. ஆக நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம பெறுகின்ற எல்லா உலகவியலும் இருள் சக்தியிலிருந்து, இருள் சக்தின்னு சொல்லக்கூடாது, மறைப்பு சக்தியிலிருந்து பெருமாண்டது வாங்கும். மறைப்பு சக்தியில வாங்கினா அது மறைந்துதான் போகும். திருவருள். அம்மா ராதிகா அம்மா. ஐயா, அப்ப நம்ம எது நடந்தாலும் திருவருள் திருவருள்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா? அப்படிலாம் அது சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா திருவருள் அவன்கிட்ட அருள் நமக்கு இன்பம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவன் அந்த திரோதானத்தையே கொண்டு வச்சிருக்கான். புரியுதுங்களா? அது கண்டிப்பா சொல்லணும். ஆனா நம்ம கேட்டு வாங்குற எல்லா ப்ராடக்டும் எங்க இருந்து தான் வருது? திரோதான சக்தியில தான் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகவியல் பொருள் எல்லாமே திரோதானத்துல தான் வரும். திருவருள்ல இருந்து வர்றது இன்பம் மட்டும்தான். இந்த திரோதானத்துல வாங்குறோம்ல, நல்லா கவனி, முக்கியமான செய்தி. திரோதானத்துல வாங்குறோம்ல, அந்த வாங்கக்கூடிய அந்த 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 பொருள் இருக்கு இல்லையா, அது வினை இருந்தா தான் வாங்க முடியும். திரோதான சக்தியில சாமி கொடுக்குறான்ல, ரேஷன் கார்டு மாதிரி. ரேஷன் கார்டு இருந்தா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுப்பான். நீங்க ரேஷன் கார்டு இல்லாம வாங்க முடியாது. நீங்க திரோதான சக்தியில வாங்குற எல்லாமே நீங்க செய்த வினையின் அளவுதான். அப்ப திருவருள் சக்தியில என்ன பயன்னா, திருவருள் சக்தியில நீங்க கேட்கறது எல்லாமே உங்க வினைக்கு அப்பாற்பட்டது. நீங்க அந்த வினை செய்திருக்க வேண்டாம். ஆனா திருவருள் சக்தியை நீங்க நாடினீங்கன்னா உங்க வினைக்கு அப்பாற்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் திருவருள் சக்தி தான். மித்த எல்லாமே வினையின் அடிப்படையில் தான் வரும். நீங்க வாசி தீரவே காசு நல்குவீன்னு பாடுறீங்கனாலே உங்களுக்கு காசு கிடைக்கணும்ன்ற வினை இருக்கிறனாலதான் நீங்க அந்த பாட்டை பாடுறீங்க. புரியுதுங்களா? இல்லாட்டினா அந்த பாட்டை பாட மாட்டோம் நம்ம. அதே மாதிரி நம்ம புள்ள வேணும்னு நமக்கு வினை இருந்தா தான் என்ன பண்ணுவோம், அந்த பாட்டு பேயடையா பிள்ளை அந்த பாட்டு பாடுறோம்ல, அந்த பாட்டை பாடணும்னா அந்த வினை இருக்கணும். ஆனா திருவருளுக்கு வினை இல்லை. கவனிங்க, வேலுண்டு வினை இல்லை. வினை இல்லை. வேல் என்பது திருவருள், திருவருளுக்கு வினை இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, திருவருளுக்கு வினை செஞ்சாதான் கொடுக்கணும்னா என்னைக்குமே நமக்கு திருவருள் கிடைக்காது. நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நாம திருவருளுக்காக வினை செஞ்சாதான் பெருமான் திருவருள் கொடுப்பான்னா அந்த திருவருளை பெறுவதற்கு ஒண்ணும் இல்ல, 2 கிலோ வைரம் வாங்கணும். 2 கிலோ வைரம் வாங்கணும். எவ்வளவு நாள் உழைக்கணும் நீங்க? ஐயா, வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட வாங்க முடியாதுங்க ஐயா. 2 கிலோ வைரம் சொல்றேன், சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன். 2 கிலோ வைரம் வாழ்நாள் முழுக்க. ஒரு வைரத்தை வாங்குறதுக்கே வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் வாங்க முடியாது. வைரத்துக்கு மேல அவன் யாரு? அந்த திருவருள்ன்றது ரொம்ப உயர்ந்த பொருள், உலகத்துல அண்ட சராசரத்தை உயர்ந்த பொருள். அந்த பொருளை வாங்குவதற்கு உழைக்கவே முடியாது. நீங்க என்ன உழைச்சாலும் சென்றடையா திருவுடையானை சொல்றாங்க இல்லையா, சொல்றானே சென்றடையா திருவுடையானை. என்ன பாட்டு? என்ன பாட்டு? சிராப்பள்ளி குன்றுடையானை. எனக்கு யாராவது சரஸ்வதி அம்மா அவர்கள், அம்மா நன்றுடையானை பாட முடியுங்களா சாமி? வாய்ப்பு இருக்குதுங்களா? நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, அந்த வரி எடுத்துக்கிட்டே இருங்க. நான் அடியன் டைம் கொடுக்குறேன், நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டே இருங்க. அடியன் பாடு இல்லன்னா ஐயா பாடுறாங்களா? அடியன் பாட்டுமா? நன்றுடையானே தீயதிலானே நரிவில் ஏறே ஒன்றுடையானே உமை ஒரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே ஊரையன் உள்ளம் குளிருமே. இதுல சென்றடையா திருவுடையானன்றதான் திருவருள் சக்தி. நல்லா கவனிங்க, அவனுடைய திருவருள் சக்தி எந்த வேலை செஞ்சும் நீங்க சம்பாதிக்க முடியாது.
அவன் ஃப்ரீயா கொடுத்தா தான் வாங்க முடியும். புரியுதுங்களா? அவன் ஃப்ரீயா கொடுத்தா தான் வாங்க முடியும். நீங்க சம்பாரிச்சு அதை வாங்கவே முடியாது. அதனால திருவருளுக்கு வினை கிடையாது. அதுதான் ஈஸியா வாங்க முடிய பொருள். நல்லா எனக்காக அடியார்கள் திருவடியில பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். எனக்காக எங்க இருந்தாலும் அடியார்கள் வரணும், எங்க இருந்தாலும் அடியார்கள் வரணும். திருவருள் மட்டும்தான் வினையே செய்யாம எளிமையா வாங்கக்கூடிய ஒரு பொருள். திருவருளுக்கு நீ எந்த வினையும் செய்ய தேவையில்லை. திருவருளை பெற வேண்டும்ன்ற எண்ணமே என்னதான் திருவருளை சேர்க்கும். நீங்க எல்லாத்தையும் உழைக்கணும், ஓடி ஓடி உழைச்சுதான் வாங்க முடியும். வீடு இப்ப வீடு வாங்கணும்னு எனக்கு நான் சாமிகிட்ட வேண்டினேன்னா, எனக்கு வீடு வாங்கணும்னு ஏற்கனவே நான் பிராரப்த வினையில வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நான் வாங்க முடியும். இல்லாட்டா நான் என்ன பதிகம் பண்ணாலும் வாங்க முடியாது. சில சமயம் பதிகம் பொய்க்கும் பாத்துறீங்களா? பதிகம் பொய்க்கும்ல, அதெல்லாம் வினை அதிகமா இருக்கும். எல்லா வினை புகழுமாறு வந்தது என்ன புகழ்ந்து புகழ்ந்து கடைசியில சொல்றாரு நம்முடைய மாணிக்க வாசகர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம உலகவியல் பொருள் வாங்கணும்னா உழைக்கணும். உழைக்காம ஒய்யாரமா வாங்கக்கூடிய பொருள் எது? எது? திருவருள் பெருசா, திருவருள் பெருசா, இல்ல திரோதானம் பெருசா? ரெண்டுமே எவ்வளவு பெருசு? திரோதானத்தை கம்பேர் பண்றப்ப திருவருள் எவ்வளவு பெருசு? சென்றடையா திருவடையானாங்கய்யா, மிக பெருசு. சொல்லவே முடியாது. அவ்வளோ உயர்ந்த பொருளை பெருமான் மலிவா கொடுக்குறான், காசே வாங்காம வேலையே செய்யாம கொடுக்குறான். ஆனா அதை வாங்க மட்டும் நமக்கு என்ன கிடையாது, தயம் கிடையாது. வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம அதை கேட்க கூட நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா அறிவிக்கப்படலை நம்மளுக்கு. புரியுதுங்களா? நமக்கு அறிவிச்சா சொல்லி நமக்கு தான் தெரிஞ்சா வாங்கிடுவான், தெரியல. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, திருவருள் வேண்டும்னு நீங்க திருவருளை வேண்டி நின்றீங்கன்னா உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். அந்த திருவருள்னாலே இன்பம் விளையும். அந்த விளைகின்ற இன்பம் தொடர்ந்து இருக்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து திருவருளை வேண்டுகின்ற. வேண்டி பெறுவது திருவருள். நீங்க வேண்டாலும் வேண்டாட்டினாலும் பெறுவதுதான் திரோதானம். நீங்க திரோதானத்தை வேணான்னு சொன்னாலும் சரி, நீங்க சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டினாலும், நீங்க அபிஷேகம் பண்ணாலும், நீங்க அர்ச்சனை பண்ணாலும், எது பண்ணாலும் வந்து சேர வேண்டியது வந்தே சேரும் வினையின் காரணமா. ஆனா திருவருள் மட்டும் வினை காரணம் அல்ல. வினை காரணம் வச்சு நான் சொல்றது நல்லா கவனிங்க. நான் சொல்றது நல்வின், அதாவது இன்ப துன்பம் சொன்னேன் இல்லையா? அந்த இன்பத்துல ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க, சிவ இன்பம்னு சேர்த்துக்கோங்க. சிவ இன்பத்துக்கு மட்டும்தான் துன்பம் இல்லாத இன்பம். மித்த எல்லா இன்பமும் துன்பத்தோடு கலந்த இன்பம். ஆகா, இந்த அம்மா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கே, இந்த அம்மா கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை இன்பமா இருக்குமேன்னு தோணும். ஒண்ணுமா தோணாதா? தோணும். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மா என்ன பண்ணோம், கஷ்டப்படும். இந்த ஐயா கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்து ஒண்ணு ஆயிப்போச்சு. அப்ப இன்பம், உலகவியல் இன்பம் காட்டும், கடைசியில என்னவா மாறிடும்? அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் துன்பம் தான். நீங்க உலகவியல் எந்த பொருள் எடுத்தாலும், நீங்க போயிருக்கீங்களா? கோயில் வாசல்லாம் சொல்லுவாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் துன்பம் தான், எந்த பொருள் எடுத்தாலும் துன்பம் தான், எந்த பொருள் எடுத்தாலும் துன்பம் தான். அதுதான் கடையே. எந்த கடை? நம்மளோட உலகவியல் கடையே. எந்த பொருள் எடுத்தாலும் துன்பம், எந்த பொருள் எடுத்தாலும் துன்பம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் அது கேட்காது. எந்த பொருள் எடுத்தாலும் தானே கேட்கும், துன்பம்ன்றது கேட்கும். அதனால அதை போய் எடுத்துட்டு வந்துடும். நீங்க இன்பம் நினைச்சு எடுக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன உண்டு? துன்பம் இல்லாத ஒரு இன்பத்தை எனக்கு யாராவது சொல்ல முடியுமான்னா எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் தரேன். வாய்ப்பு இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஐயா, இந்த பொருள்னால, உலகவியல் பொருள்னால எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா யோசிச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா சிவ இன்பம் மட்டும் துன்பம் இல்லாத இன்பம், அதுக்கு துன்பமே இருக்காது. அதனால நீங்க திருவருள் மூலமாக பெறப்படுகின்ற இன்பம் என்பது என்ன அப்படின்னா துன்பம் இல்லாத இன்பம். ஆனா அதை கேட்க தெரியணும். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, வாய்ப்பு இருந்தா பாருங்க. என்னன்னா, நான் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா,
எனக்கு முக்கியமான நேரத்துல என்ன பண்ணிடுவோம், நம்ம சொந்த கதை யோசிச்சிருவோம், தப்பு முக்கியமா சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு ஐயோ நாளைக்கு நம்ம மாமியார் வந்து இடியாப்பம் புளிய சொன்னாங்களே, நம்ம வந்து இடியாப்ப மாவை போட்டோமே, பழஞ்சமா இல்லையா, நாளைக்கு அந்த அம்மா கத்துமே அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதுக்காகத்தான் அடிக்கடி அலர்ட் பண்ணி ஒட்ட சாமி இது முக்கியமானது சாமி நம்ம உழுக்கிறதுக்கான காரணமே அதான். அதனால அடிக்கடி அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. முக்கியமான செய்தி வரப்ப சொல்லித்தாங்க. இப்போ எதுக்க சொல்ல வந்தேனே எனக்கு மறந்து போச்சு. இடியாப்பம் தான் ஞாபகம். யாரா கரெக்டா சொல்லுங்க. ஐயா சிவத்தை பத்தி பேசிருந்தீங்க. ஆமா திருவருள். ஏதோ முக்கியமா சொல்லலாம். சரி இப்போ கவனிங்க, நம்ம கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆமா திருவருள் இன்பத்து கேட்கணும்னே நமக்கு சொல்லி தரல யாரும். அதுதான் விஷயம். நீங்க நான் ஏன் உங்களை பாருங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து இந்த இப்பெல்லாம் இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் போறோம்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் போறோம் பாத்தீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல் போனா இந்த அம்மா டெய்லி புளிசாதமா கண்டுச்சு. எது வீட்டுல அம்மா புளிசாதமா கண்டு, அம்மா சாமி உன் புளிசாதத்துல இருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை வாங்கலாம், எல்லாரும் சேர்ந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடலாம்னு சொல்லி போனா இருட்டு இருட்டு, படிச்சா ஒன்னும் தெரியல, எல்லாம் இங்கிலீஷ்லயே எழுதி இருந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. டிக் போட்டு கொடுத்தாரு, பார்த்தா புளிசாதம் தான் ஆர்டர்ல வந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலும் போய் புளிசாதம் தான் வந்திருக்கு. ஏன்னா அதை பத்தின அறிவு இல்ல, என்ன கேட்கணும்னு தெரியல, அதனால தப்பா கேட்கிறோம். நமக்கு என்ன கேட்கணும்னு சொல்லி தரல. நமக்கு ஆமா என்ன கேட்கணும்னு நமக்கு சொல்லி தரல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீயா கிடைக்கும், கலப்படம் இல்லாம கிடைக்கும், சுத்தமா கிடைக்கும், உயிருக்குள்ள டைரக்டா போயிடும். அதுதான் திருவருளை கேட்க ஆரம்பிங்க. திருவருள் கேட்க, சாமி எனக்கு திருவருள் வேணும், அது எப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஆனந்த் சொல்லிட்டான் திருவருள் வேணும், திருவருள் கேட்டா நீ கொடுப்பியாமே, ஃப்ரீயா கொடுப்பாமே. அதனால நான் அதுக்காக நான் உழைக்கல, திருவருள்லாம் நான் உழைக்கிறேன். நான் கொடும் பாவிதான், நான் பஞ்சமா பாதகம் பண்ணிருக்கேன், உனக்கு கும்பிடல, அடியார்களுக்கு தொண்டு செய்யல, பெரிய நல்ல குணம்லாம் எனக்கு இல்ல. ஆனா உன் திருவருள் எனக்கு வேணும்னு நீங்க கேட்டுங்களேன், கேட்டு பாருங்க, உங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கலாம். திருவருள் மட்டும்தான் வினை இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மற்ற திரோதானம் தான் வினையின் பயனாக கிடைக்கிறது. அதனால அந்த பொருளை நாம வேண்டி கேட்க வேண்டும். இந்த ஆன்மாவுக்கு இன்பம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் துன்பம். இந்த ஆன்மாவுக்கு இந்த விரல் சப்புவாங்க பிள்ளைங்க பாத்துறீங்களா? விரல் சூப்புற பிள்ளைங்க பாத்துறீங்களா? விரல் சூப்புவாங்க பிள்ளைங்க, எடுத்து விட்டாலும் விரல் சப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன 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 பண்ணுவாங்க? விளக்கெண்ண கையில தடவி விடுவாங்கயா. கசப்பு தடவி விட்டுருவாங்க. என்ன தடவுவாங்க? வாயில வச்சோடனே கசந்துடும், அதை வச்சிடும். அன்னிமே ஓ இதுதான் டேஸ்ட் போல, இவ்வளவு நாள் டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு, இப்ப வந்து இதுதான் டேஸ்ட் போல. அந்த பிள்ளை என்ன பண்ணாது? விரல் சப்பாது. நல்ல சாப்பாடு ஊட்ட மாட்ட சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டுல என்ன போட்டுருவாங்க? உப்பு போட்டுருவாங்க. உமாராணி அம்மாவுக்கு நிறைய இதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு யோசிச்சு சொல்றாங்க பாருங்க. எங்க ஐயாவுக்கு நிறைய தடவை உப்பு போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல சும்மா காமெடி சொல்றேன். இல்ல எதுக்காகன்னா, உப்பு அளவோடு இருந்தா டேஸ்ட் அதிகமாகும். பாத்தீங்களா? நீங்க சில பேர் வந்து இந்த ஸ்வீட் பண்ணுவாங்கல்ல, ஸ்வீட்ல கூட கொஞ்சம் பேர் என்ன போடுவாங்க? உப்பு போட்டா ரொம்ப போடக்கூடாது, லைட்டா போட்டா போட்டோம்னா உப்பு அப்ப உப்பு என்பது கொஞ்சமா இருந்ததுன்னா அந்த சுவை நமக்கு மறக்கவே மறக்காது, அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். உப்பை கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாயில வைக்க முடியுமா? அது மாதிரி சாமி உலகவியல் பொருள்ல உப்பை கொட்டி கொடுத்துருவாரு. உப்பை கொட்டி கொடுத்துட்டா நீ என்ன பண்ண மாட்டீங்க? வாயிலே வைக்க மாட்டாங்கய்யா, சாப்பிட மாட்டீங்க. அப்போ இந்த பொருள் மேல என்ன ஏற்படும்? உவர்ப்பு ஏற்படும். ஐயோ என்னடா இப்படி இருக்கு, இது எதுக்குடா சாப்பிடணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா திருவருள ஒரு கிணத்துல வச்சிருப்பான். திருவருள குடின்னா எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். சில பேர் பாத்தீங்களா, பீட்சா எல்லாம் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவேன், பீட்சா ட்ரை பண்ணுமா? ஐயா அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு,
நல்லாவே இருக்காது போல. ட்ரையே பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ட்ரை பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா உப்பு போட்டு கொடுத்துருவான். இது எதுவுமே வேற வழியே இதான் சாப்பிடணும். அப்ப திருவள்ளுவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா இது போல இன்பம் உலகத்துல இல்ல, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் ஒரு சாப்பாடா நினைச்சு முழுக்க முழுக்க திருவள்ளுவரையே இதனுடைய எண்ணம் மறைப்போம் ஒடுங்கி. அந்த மாதிரி உலகத்தை உவர்ப்பு செய்து திருவள்ளுவர், அதான் உலக உவர்ப்பு தான் துன்பம். துன்பம் தான் நம்மள வாழ்விக்க வந்த பெரிய ரகசியமே. துன்பம் இல்லை அப்படின்னா என்ன கிடையாது. நம்ம எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு உங்களுடைய பெர்மிஷனோட பாடிக்கலாமா? சின்ன 2 வரி. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே. ரொம்ப பிடிச்சது. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். துன்பம்ங்கிற புடம் போட்டாதான் தங்கத்துல இருக்கிற கசடு வெளியே நீங்கி தங்கம் ஜொலிக்கும். உள்ள இருக்கிற கசடு புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க பேர். துன்பம் என்பது நம்மை புடம் செய்கின்ற ஒரு பொருள். துன்பம் வந்தா இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கண் வருங்கால் நகுகன்னா துன்பம் வந்தா சிரிச்சுக்கங்க, பரவாயில்ல பெருமான் நம்மளை போட்டா நம்ம துன்பத்தை புடம் போறோம், நம்ம நல்லா வரப்போறோம். நம்ம ஒவ்வொரு துன்பமும் அவனுடைய திருவருளை காட்டுகின்ற பாதை. உணர்ந்தவர்களுக்கு, உணராதவர்களுக்கு என்னது அது நரகம். உணர்ந்தவர்களுக்கு நரகம் கூட பெருமான் காட்டுகின்ற திருவருள் பாதை தான். உணராதவர்களுக்கு சொர்க்கம் கூட கொடிய நரகம் தான். நமக்கு நரகமே இல்லை, நமக்கு என்றும் நரகம் இல்லை. ஏன்? நரகத்திலே போட்டாலும் நமக்கு நரகமா ஃபீல் பண்ண மாட்டோம். எங்க அப்பன் தானே போட்டிருக்கான், ஓடட்டும் அப்படின்னு நினைக்கிறப்ப நரகம் கிடைக்கும் நம்மளுக்கு. நரகம் என்பது அவருக்கு ஒரு வழிகால். அதனால நமக்கு கிடையாது. நல்லா கவனிச்சு எதுக்காக இவ்வளவு நேரம் சொன்னேன் அப்படின்னா, நாம மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. மற்ற பற்றுகள் எல்லாம் என்னது? திரோதானம். திரோதானத்தை விலக்கி வச்சுட்டு பெருமான்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி, நீ மட்டும்தான் எனக்கு பற்றுன்னு சொல்றது பேரு தான் திருவருள். சிவத்தை கேட்கறதுக்கு பேரு தான் திருவருள். வாப்பா வாப்பா வாப்பா, நீதான் வேணும், நீதான் வேணும், நீதான் வேணும், உன்னை தவிர வேற பொருள் வேண்டாம், உன்னுடைய சிவ அருள் தான் வேண்டும்னு வேண்டி நிற்கின்ற என்னது? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, எல்லாம் நீதான் தருவ அப்படின்னு சொல்லுகின்ற ஆற்றல். அப்போ மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி தான் நாம காலையில சொல்ற மகா வேத மந்திரம். மற்றோர் பற்று நமக்கு எல்லா நேரமும் பற்று இருக்கும், அதை விட்டு இருக்க முடியாது. காலையில 6:30 எந்திரிச்ச உடனே எப்பா எந்த பற்று இல்ல இருக்கும், இருந்தாலும் அந்த பாவனை எப்பா உன்கிட்ட வந்துட்டேன், திருவருள் நம்ம ஃப்ரீயா கொடுப்பியாமே, நம்ம ஆளுங்க கிட்ட ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு சொன்னா மட்டும் போதும். என்ன பண்ணிடுவோம்? வீட்டுல ஆடி மாசம் கொளுத்துவாங்கல்ல, வீட்டுல எப்பயுமே சாப்பாடு இருக்கும், சோறு இருக்கும், பாயாசம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஆடி மாசம் கூழுத்துறப்ப ஒரு கிண்ணத்துக்கு பதிலா 2 கிண்ணம் எடுத்துட்டு போய் இதுல என் பேத்தி கொஞ்சம் ஊத்துங்க, எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க வாங்கிட்டு வந்து குடிக்கிறோமோ குடிக்கலையோ வீட்டுல வச்சு அழகு பார்த்து, ஏன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல. ஃப்ரீயா கொடுத்தா அதை ஓடி போய் வாங்குறதுல கிடைக்கிற ஆனந்தம் நமக்கு நம்மள மாதிரி கிடையாது. இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு தடவை பஃபே சிஸ்டம் அப்படிதான் இருந்தது. பஃபே சிஸ்டம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் படுபாவி 4 பேரல் மட்டும் தான் ஃப்ரீ சொல்லியிருக்கான் போல. அதுக்கு அடுத்து நம்ம கையை வச்சுட்டோம்னா காசு.
தெளிவா வச்சுட்டான். இதெல்லாம் ஃப்ரீ அப்படி லைட்டா அப்படி கையை காமிச்சதுல அது 5வது பொருள் நல்லா இருக்குன்னு அடுத்து எடுத்து வச்சோன்னே எடுத்து பிளேட்ல வச்சோன்னே, சார் இந்த பஃபேக்கு 650 ரூபா சார் அப்படின்னு. ஆகா, இது நல்ல டெக்னிக்கா இருக்கு, இது நல்ல டெக்னிக்கா இருக்கு. சரி, அதுக்காக இல்லைன்னு நான் சொல்ல முடியும். அதான் தட்டுல வச்சாச்சு, சரி ஓகே நம்ம பே பண்ற மாதிரி. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இறைவன் திருவருளை ஃப்ரீயா தர்றான். நீங்க கேட்கலாம், எப்படி ஃப்ரீயா தர முடியும்னா, இறைவன் திருவருளை நீங்கள் வேலை செய்தோ வினை செய்தோ பெற முடியாது. நன்மை தீமை என்பதும் திரோதானம் தான் இல்ல. நான் சொன்னேன்ல, நீங்க நன்மை பெறீங்க தீமை பெறீங்க, நல்வினை தீவினை பெறோம்ல, அதுவும் ஏன்னா இருள் சேர் இரு வினையும் சேரான். இரு வினையும் இருள் சேர்க்கின்ற வினைதான், திரோதானத்துல வர்றதுதான். புரியுதுங்களா? நல்லதும் தீயதும் தான். ஆனா திருவருள் மட்டும் நீங்க உழைக்க தேவையில்லை. ஆனா இவ்வளவு நாள் நம்ம அதை கேட்க மாட்டோம். இப்போ இனிமே என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். ஆனா திருவருளை கேட்கணும்ன்றது ஒரு கண்டிஷன். என்ன? மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்று. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க சாமி. இந்த ஒரு வார்த்தை உங்களை பெருமானுடைய திருவடிக்கு ஃபாஸ்டா கொண்டு போகும். தினமும் 2 நிமிஷம், எந்த பற்றும் இல்லை சாமி, கண்டிப்பா நமக்கு வேலை இருக்குங்க. ஐயோ 1ஆம் தேதி ஆச்சுன்னா இதுக்கு இந்த கடன் அடைக்கணுமே, அந்த காசு கொடுக்கணுமே, இந்த காசு கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்ற இருந்தாலும் அந்த 2 நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி கழட்டி வச்சுட்டு, சி இதெல்லாம் உடம்புக்கு வர்றது, உயிருக்கு இது எதுவுமே வராது, உயிருக்கு எதுவுமே வராது. அதனால என்ன பண்ணணும், நாம உயிருக்கு வருகின்ற பொருளை என்ன பண்ணணும், உயிருக்கு வருகின்ற பொருளை சாமிகிட்ட கேட்க. சாமி இதெல்லாம் தூக்கி கழட்டி வச்சுட்டு, சாமி மற்ற பற்று இல்ல, உன் திருவடியை 2 நிமிஷம் பிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய். அந்த நேரம் நீ ஃப்ரீயா கொடுப்பியாமே திருவருள், அதை அப்படியே 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே கொடுத்துரு. உன்னை கரெக்டா நான் பிடிச்சிருக்கேன், கரெக்டான கம்பியை பிடிச்சாதானே கரண்ட் வரும், கரெக்டான கம்பியை பிடிக்கணும். புரியுதுங்களா? அதனால கரெக்டான கம்பி, மற்றோர் பற்றி இங்கு அறியேன்ற கம்பி, அதுல வர கரண்ட் என்னது? இந்த திருவருளுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, கரண்ட் பில்லே கிடையாது. இந்த கரண்ட் பில்லே கிடையாது. நீ எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க விஜய் கூட எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு 200 யூனிட்டுக்கு தான் கொடுத்துருக்கா. அப்படி நம்ம சாமி என்ன பண்ணிருக்காரு, அன்லிமிட்டெட் டேட்டா யூசேஜ் போட்டு விட்டார், அதுவும் ஃப்ரீ. அதனால காலையில நாளைக்கு உட்காந்து நான் வாரம் கேட்பேன், எதுக்காக காலைல 6:30 மணிக்கு உட்கார்ந்து இருக்கணும். நீங்க எல்லாரும் என்னதான் சொல்லணும், மற்றவோர் பற்று இங்கு ஏன் அப்படிங்கிற வார்த்தையை நினைக்கிறதுக்காக உட்கார்ந்து. மற்ற பற்று நமக்கு இருக்கக்கூடாது. அது முடியாட்டினாலும் நல்லா கவனிங்க, இன்னைக்கு வராது, நாளைக்கு வராது, என்னைக்கு ஒரு நாள் ஷாக் அடிச்சிடும். நமக்கு என்னைக்கு ஒரு நாள் ஷாக் அடிச்சிடும். அந்த ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் உங்களையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது. அது அந்த வேலையை பார்க்க வைக்கிறதுதான் எனக்கு. உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகத்தான் காலையில அந்த வேலை பார்க்கணும். அதனால அடியார்கள் காலையில 6:30க்கு 2 நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடும். எல்லாரும் கிண்டிட்டே இருக்கோம், ரவா போட்டு உப்புமா கிண்டிட்டு இருக்கோம், 6:30 ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கரண்டியை பிடிச்ச மாதிரி கண்ணை முடிக்கிற வேண்டியதான். எனக்கு எந்த பற்றும் இல்லடா, இருந்தா இல்லாமாக்குடா படுபாவி, இதுதான் உன் வேலை. உன் திருவடிய இறுகப்பட்ட எனக்கு 2 நிமிஷம், அவ்வளவுதான். 2 நிமிஷம் ஆயிடுச்சா திரும்ப கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அல்வாவோ நம்ம ஏதோ ஒண்ணு கிண்ட ஆரம்பிச்சோம். பஸ்ல போயிட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கோம், 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு எல்லாரும் அலாம் வச்சுக்குவோம், அவங்கவுங்க வாட்சில் அலாம் வச்சுக்குவோம், வச்சுட்டு போன்ல அலாம் வச்சுக்குவோம். எல்லாரும் அட் அ டைம்ல பிடிக்கிறப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கரண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கோ ஒரு போஸ்ட் மரத்துல கரண்ட் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே கனெக்ட்ல இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்னா, ஒரு போஸ்ட் மரத்துல கரண்ட் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே அடிக்குங்கய்யா. அதுக்காகத்தான் எல்லாரையும் உட்கார சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி படுபாவிக்கு எத்தனை முறை உட்கார்ந்தாலும் வராது. ஆனா எங்க அடியார்களுக்கு உட்கார்ந்தாங்கன்னா கரண்ட் வந்துடும். அந்த கரண்ட் வெளிச்சத்திலேயாவது பெருமானை பாத்திரலாமான்ற ஒரு பெரிய நப்பாசையில உங்களை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் டெய்லி, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப நாளைக்கு காலையில 6:30க்கு 2 நிமிடம் போதும். நீங்க 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா நலம்,
2 நிமிஷம் வந்து உத்தமம். 2 நிமிஷம் நீங்க பண்ணுங்க. என்ன வேலை செஞ்சாலும் டப்புன்னு. நம்ம வீட்டுல எல்லாரும் அலாம் வச்சுக்கலாம். இன்னைக்கு டெய்லி காலைல 6:30க்கு எல்லாரும் அலாம் செட் பண்ணிடணும். 6:29க்கு செட் பண்ணாதான் 6:30க்கு நம்ம உட்கார முடியும். அப்படியே நின்ன இடத்த நீங்க அப்படியே பிடிச்ச மாதிரி கண்ணை மூடிக்கங்க, இல்ல கண்ணை திறந்து கூட நில்லுங்க. நான் இந்த உலகத்துல இல்ல, இந்த உலக பொருள் எனக்கு இல்ல, உன்னை நினைக்கிறதுக்கு 2 நிமிஷம் எனக்கு. இதுதான் பெருமானுடைய திருவடியை மிகச் சிறப்பாக கொண்டு சேர்க்கின்ற போற்றி. அதுக்காக தான் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அடைய இன்னைக்கு திரும்பவும் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? திருவருளுக்கு என்ன கிடையாது? வினை கிடையாதுங்க. ஆமா, வினை பிக்ஸ் பண்ணிருந்தா வச்சுக்கோங்க. திருவருளுக்கு ஒரு வினை பிக்ஸ் பண்ணிருந்தா வச்சுக்கோங்க. நம்மளால அந்த வினையை செய்ய முடியுமா? முடியாது. இவன் என்னன்னா பைத்தியக்காரன். யாரு? நம்ம அப்பன். அவன் தான் பைத்தியக்காரனாச்சே. அவன் பிள்ளை அறுத்தாலும் ஒரே திருவருள் தான். ஆனாயனான உட்கார்ந்து புல்லாங்குழல் வாச்சாரு, அவருக்கும் ஒரே திருவருள் தான். புரியுதுங்களா? நமக்கு வேணா பிள்ளை அறுக்கிறது பெரிய காரியமா இருக்கும், புல்லாங்குழல் வாசிக்கிறது சின்ன காரியமா இருக்கும், துணி துவைச்சு தர்றது சின்ன காரியமா இருக்கும், மனைவி தர்றது பெரிய காரியமா இருக்கும். அவனுக்கு எல்லாமே ஒண்ணு. அதனால ஈஸியா நம்ம எந்த படம், அது என்ன படம், நம்ம காஞ்சனா படத்துல அந்த இவங்க கேட்பாங்க பாருங்க, யாரு? கோவை சார். ஐயா, வீட்டுல பேய் இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 வழி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு பெருமான்ட்ட சுலபமா நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் திருவருள்ன்றது தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. வினை செஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை. கேட்டா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். நம்ம சொல்றோம் அது மாதிரி நீங்க கேட்டா மட்டும் போதும். சரி, அதனால இப்போ ஒரு 20 வினாடி துளிகள் நம்ம அப்பனோட இருக்கலாம். திருவருளை இப்பயே கேட்போம். அந்த படுபாவி தரானா இல்லையான்னு பார்ப்போம். ரைட்டா? 20 வினாடி துளிகள். எல்லாரும் கண்ணை முடிக்கலாம். பெருமானை மட்டும் நினைப்போம். என்னமோ ஃப்ரீயா தெரியாமப்பா திருவருள் எதுவும் வேலை செய்ய தேவையில்லையாமே, உன்னை நினைச்சா மட்டும் போதுமாமே, கொஞ்சம் அப்படி பார்சல போட்டு விட அப்படின்னு நம்ம கேட்க போறோம், விண்ணப்பிக்க போறோம். வச்சுக்கலாமா? அடியன் நமச்சிவாய மந்திரம் சொல்றேன். அடியார்கள் சொல்ல வேண்டாம், உச்சரிக்க வேண்டாம், அதனாலே கேளுங்க நாமத்தை. அப்பனுடைய நினைப்பை மட்டும் ஏந்துங்க. சரிங்களா? ஒரு 20-30 வினாடி துளிகள். ஓம் நம சிவாய. ஐயா ஒண்ணும் கேக்குதுங்க ஐயா. சிவாயம் 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 நமச்சிவாய். அடியார்கள் இயல்புக்கு வரலாம். சிவசிவ 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 சொக்கநாதா 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 சொக்கநாதா. சாநித்தியம் 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 மகா சாநித்தியம் மகா சாநித்தியம். இது அடியன் மிகைப்படுத்தி பேசுறேன்னா பெருமான் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒரு வார்த்தை, ஒரு துளி கூட மிக இல்லை. அப்படியே திருவருளை சுளை சுளையாக உரித்து தந்தான். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல. நமச்சிவாய மந்திரம் சொல்ல நான் ஜாலியா எனக்கு தரமாட்டான்னு நினைச்சிட்டு செஞ்சேன். எங்க தரப்போறேன் எனக்குலாம் உட்காடுறான். அவன் திருவருளை கொடுத்து ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அந்த 2 நிமிடம் என்ன பிச்சு எரிஞ்சுட்டான் எல்லாத்துக்கும். தெரியல அடியார்களுக்கு அதை உணர்ந்தீங்களான்னு தெரியல. கண்டிப்பா ஒரு உணர்ந்தாங்க. ஆகா ஆக 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 நமச்சிவாய மந்திரம் சொல்ல முடியல. அந்த மாதிரி கேட்டுச்சுங்கய்யா. ஆக 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 நிறைய அடியானுக்கு உணர்வு, சொல்ல முடியாத உணர்வு, ஆனந்தத்தினுடைய முழு அனுபவம், ரொம்ப அளவிலே சொல்ல முடியாத பேரனுபவம் இந்த சாநித்தியம் இருக்கு. அதனால கேட்டு வாங்கிட்டோம்ல, நாளைக்கும் வாங்கலாம். நாளைக்கும் வாங்கலாம், நாளை கழிச்சும் வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம். ஒளியில வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்கிற இது ஒளிக்கும் அப்பாற்பட்டது. இந்த திருவருள் கருணை அடியார்களுக்கு சொல்றேன் அது எப்படி இருக்கும்னு. ஒளிக்கும் அப்பாற்பட்டது. ஒளிக்கும் அப்பாற்பட்டது.
பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இதை அடி ஆழமாக நாபி கமலத்திலிருந்து நம்முடைய கபாலம் வரைக்கும் உணர முடியும். 6 சக்கரங்களும் நிறையும். அது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அதனால அடியார்கள் அதை நோக்கி தவம் செய்யுங்க. ஒவ்வொரு ஆன்ம பக்குவத்துக்கும் தகுந்த மாதிரி அவன் கொடுப்பான். கன்ஃபார்மா கரண்ட் வரும். அது நம்ம கடைசியில மாட்டி இருக்கிறது குண்டு பல்பா இருந்தா குண்டு பல்பு எரியும். பெரிய பெரிய நம்ம இண்டஸ்ட்ரியே மாட்டிட்டோம்னா இண்டஸ்ட்ரி ஓடும். அது என்ன மாட்டிருக்கோன்றது நம்முடைய ஆன்ம பக்குவத்தை தகுந்த மாதிரி. அதனால அதை பயணிங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாம் எல்லாரும் மன்னிக்கணும், அடியார்கள் திருவடி மிகப்பெரிய பேரு பெற்றது. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம். அப்போ முக்கியமா நாளைக்கு காலையில என்ன பண்ணணும்? மற்று பற்று, அதை மன்னிக்கணும், மற்றுவோர் பற்று இங்கு அரியேன் போற்றி அப்படிங்கிற அந்த செய்திய அடியார்கள் ஆழமா உருகி வேற பற்று இல்லாம நில்லுங்க. கரண்ட் வந்துடும், ஃப்ரீயா தான் கொடுப்பான். இதுக்கு நீங்க எந்த வினையும் செய்ய தேவையில்லை. நான் அங்க போகணும், அவ்வளவு மந்திரம் சொல்லணும், தீக்கை வாங்கணும், நான் அங்க. ஆனா நீங்க எல்லாம் தீக்கை வாங்கினாலதான் இங்க இருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தீக்கை கிடைச்சிருக்கு, கிடைக்காம பெருமானம் அனுபவிக்க முடியாது. ஆனா தீக்கை டைரக்டா வாங்காம நம்ம எல்லாரும் ஒரு பிறவில தான் தீக்கை உண்டு. எல்லா பிறவிக்கும் தீக்கை தேவையில்லை, ஒரு பிறவிக்கு தான் தீக்கை. அப்புறம் அந்த தீக்கை பிறவிதோறும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கியிருந்தாலும் வாங்கலையே நினைக்க வேண்டாம், பெருமானுடைய பெருங்கருணை நிலைத்தினர். சரிங்களா? ரைட். அப்போ போற்றி என்பதற்காகத்தான் இந்த பிறவிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆன்மாவுக்கு அறிவிக்க அறியும். ஏய் இங்க பாரு, எதுக்கு பின்னாடியோ ஓடுற, சரி ஓடு, கிடைக்கலன்னா வருத்தப்படாத. அது ஒண்ணும் உன்னுடைய டார்கெட் கிடையாது. அடியார் திருவடி மிஸ் ஆகுதா, வருத்தப்படு. திருவாசகத்தை நடத்த முடியலையா, வருத்தப்படு. ஏன்னா அதுக்குத்தான் பிறந்திருக்க, அதை செய்வதற்காகத்தான் வந்திருக்க. வித்தது எல்லாமே என்னதான், சும்மா நமக்கு சொல்லல, இதுதான் பெருசுன்னு சொல்லல. நான் அடிக்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க சிவபூசைக்காகத்தான் பிறந்திருக்கோம். சிவபூசை என்பது என்னது? சிவத்தை நினைப்பதுதான். சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. எந்த வேலை செஞ்சாலும் நினைங்க, என்ன இடத்துல இருந்தாலும் நினைங்க. அந்த நினைப்பு தான் சிவபூசை. அதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருங்க என்று சொல்லி நாம அடுத்த இந்த இதுக்கு போலாம். நாம பார்க்கறது ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி. ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி. சிவபெருமானை இப்படி ஒருத்தர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கோம்? எந்த சமயத்திலயாவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஆன் பண்ணீங்களா ஒரு நிமிஷம்? எந்த சமயத்திலேயாவது இப்படி சொல்லி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. சிவன் என்பவன், பாப்பா தங்கம் ஒரு நிமிஷம் சாமி, தண்ணிக்காக கேட்டேன். திடீர்னு வர ஒன்றும் இல்லை. எவ்வளவு கத்தினாலும் காது கேட்க மாட்டேங்குது. என்ன கூப்பிட்டேன், தண்ணிக்காக கூப்பிட்டேன். பாப்பா வந்துருச்சு. ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படிங்கிறது எந்த சமயத்துக்கும் இறைவன் மற்ற எல்லா சமயமும் என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்காகத்தான் இறைவன் சொல்லுது. மனித பிறப்புக்காகத்தான் இறைவன். மனிதன் எல்லா உயிர்களையும் கொண்டு சாப்பிடலாம், எல்லா உயிர்களையும் அனுபவிக்கலாம். மற்ற உயிர்கள் இருக்குல்ல, அதுகளுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்றாங்க? சோல்னா என்னது? அதுக்கு ஆன்மா இல்லைன்றாங்க மற்ற சமயம். எப்படின்னு பாருங்க, மற்ற சமயங்கள் அதுக்கு ஆன்மா கிடையாது, அவைகள் எல்லாம் பீட்சா பர்கர் மாதிரி, அதுக்கு உயிர் இல்லாத மாதிரி, அது மாதிரி ஒரு பொருள். அது நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. நீ என்ன பண்ணலாம்? அத எவ்வளவு வேணாலும் ஆண்டு அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றேன். நம்ம சமயம்தான் உனக்கு எவ்வளோ உரிமை உண்டோ, மனிதனாக இருக்கக்கூடிய உனக்கு எவ்வளவு உரிமை உண்டோ, புல்லுக்கும் அத உரிமை உண்டுன்றது. புல்லாய் கூடாய் புழுவாய் பல்வெருகமாகி பறவையாய் பாம்பாய், அப்புறம் கல்லாய் மனிதராய், மனிதராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. இங்க மனிதனுக்கு என்ன உரிமையோ
சமமான உரிமை எல்லா உயிர்களுக்கும் பொதுவா சாமி நிக்கிறான். அதனால சாமிக்கு என்ன பேரு? சிவபெருமானுக்கு என்ன பேரு? பொதுன்னு பேரு சொல்லிருக்கீங்க. சிவபெருமானுக்கு பொதுன்னு பேரு. பொதுன்னு சொன்னா அது யாரத்தான் குறிக்கும்? பெருமானதான் குறிக்கும். நம்ம அப்பனதான் குறிக்கும். எனக்கு நார்மலா தண்ணி எல்லாம் வந்து சப்பி குடிக்கிறாள் எப்பயுமே. அடியார்கள் இருக்காங்கன்னு பயந்துக்கிட்டு தான் நான் வாயில ஊற்றுவேன். ஐயோ பயப்படுவேன். அப்படி குடிச்சா எனக்கு தொண்டையில போய் சிக்கிக்கிறாங்க. எங்கேயாவது சிக்கி அடியார்களுக்காக அங்கங்க கொஞ்சம் நடிப்பேன் நான். எனக்கு ஒரிஜினாலிட்டி விட்டுருவேன். ஆக்சுவலி அப்படிதான் குடிச்சாதான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்கும். பட் சபை நாகரிகம் அதெல்லாம் கருதிதான். அதனால வேகமா குடிச்சேன்னா போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க ஐயா. ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் சாமி. ஆக இறைவனுக்கு எல்லா உயிர்களும் பொது. எந்த இறைவனையாவது நீங்க இப்ப திருமால் பாத்தீங்கன்னா கஜ என்ன சொல்லுவாங்க? கஜ மோட்சமா? அது என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு மோட்சமா? கஜேந்திர மோட்சம். ஆமா, கஜேந்திர மோட்சம். கஜேந்திர முதல்ல கிடைக்கும்ல. முதல்ல என்ன பண்ணுவாரு சாமி? முதல்ல என்ன பண்ணுவாரு? கஜேந்திரன் முதல்ல கடிக்கும் காலை. பாத்துறீங்களா இல்லையா? என்ன இப்படி பாக்குறீங்கன்னா நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி. கஜேந்திரன் காலில முதல்ல கடிக்கும். அத முதல்ல கஜேந்திரன் காப்பாத்த சாமி என்ன பண்ணுவாரு? அது சாமின்னா திருமணம் என்ன பண்ணுவாரு? கருடன் மேல பறந்து வருவார். பறந்து வந்து என்ன பண்ணுவாரு? சக்கரத்தை விடுவாரு. யாரு மேல? யாரு மேல? அந்த அந்த முதலை மேல. முதலைக்கு சாப்பாடு ஏதோ ஒரு அடியார்கள் என்ன மாதிரியே இருக்காங்க. நான் தான் அன்மியூட் பண்ணிட்டு ஏதாவது கதைன்னு கத்திட்டு இருப்பேன். அது மாதிரி அடியார்கள் என்ன, எங்க அடியார்கள் என்ன மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி இல்ல, நான் அடியார்கள் மாதிரி இருக்கிறேன். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. கஜேந்திர மோட்சத்துல அந்த முதலைய கொண்டுதான் என்ன பண்ணுவாரு? கஜேந்திரனை காப்பாத்துவார். முதலைக்கு அதுதான் சாப்பாடு. நீங்க என்ன பண்ணணும்? முதலையை அவுத்து விட்டு முதலைக்கு ஏதோ சாப்பாடை கொடுத்துட்டு காப்பாத்துனா முதலையும் கொள்ள தேவையில்லை, கஜேந்திரனும் பொழைச்சிருக்கும். அப்படிதான் என்ன பண்ணணும்? அதான பண்ணணும். அதை விட்டுட்டு முதலையை கொண்டு கஜேந்திரனை காப்பாத்துறது. முதலைக்கு நீங்க யாரா மாறிட்டீங்க? கஜேந்திரனுக்கு நீங்க கடவுளா மாறிட்டீங்க. முதலைக்கு எதிரியா வில்லனா மாறிட்டீங்களா? அப்ப நம்ம அப்பா என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம அப்பன் கொன்ன யானையா இருக்கட்டும், நம்ம அப்பன் புலித்தோல் உரிச்சு கட்டியிருக்காங்க, இதெல்லாம் வேதத்துல வந்ததுதான். எல்லாம் டூப்ளிகேட் தான், அனிமேஷன் தான். இதெல்லாம் அனிமேஷன் தான் கிழிச்சிருக்கான். உயிருள்ள பொருளை அவன் டச்சே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் படைச்சதே அதை எல்லாமே படைச்சிருக்கவே மாட்டான். அது அனுபவம் பெறணுன்றதுக்காக தான் படைச்சான். என்ன சொல்ல வரேன்னா, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாய் நின்று அருள் செய்பவன் நம்ம அப்பன் தான், வேற யாரும் கிடையாது. என்கிட்ட சொல்றதுக்காக தான். சமணர்கள் என்ன பண்ணுவாங்க? நடக்கிறப்போ வாயில துணி கட்டிக்குவாங்க. பாத்தீங்களா? வாயில துணி கட்டிக்குவாங்க, கையில மயில் பிள்ளி வச்சுக்குவாங்க, அப்படியே வீசிக்கிட்டே போவாங்க. ஏன்னா நடக்கிறப்ப என்ன நடக்கூடாது? எறும்ப ஏதோ வந்து கண்டக்கூடாது, அது வந்து உயிர்களை கொல்லக்கூடாது. கேட்க நல்லா இருக்குல்ல? கவனிங்க. பல்லு விளக்க மாட்டாங்க. ஏன் பல்ல விளக்குனா பல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் செத்துருமா, அதனால பல்லு விளக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து குளிக்க மாட்டாங்க. குளிச்சா உடம்புல இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் செத்துரும். அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லையா? உயிர் கொள்ளக்கூடிய. இப்ப எல்லாம் நினைக்கிற நீங்க அருளே வடிவமாக இருக்கக்கூடிய 3 வயசு பிஞ்சு குழந்தை ஞான சம்பந்தரை கொல்றதுக்கு எப்படித்தான் கையில தீவெட்டி எடுத்துட்டு போனீங்களோ படுபாவிகளா. நீங்க வச்சது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. செய்வீர்களான்னு கேட்க மாதிரி அவர்கள் செய்து விட்டார்கள் ஐயா. அவர்கள் சொன்னது ஒன்று, அவர்கள் செய்தது ஒன்று என்று செய்து விட்டார்கள். அப்படி சமணர்கள் கொள்கையை பார்த்தா ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா என்னமோ போலன்ற மாதிரி ஆளை பார்த்தா கொள்கையெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா ஒண்ணும் கவனிக்க மாட்டான்.
அப்ப எல்லா உயிர்களையும் கொன்று குவிப்பதுதான். புத்த சமயத்திலையும் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. புத்தன் கொள்கை தெரியும்ல, கவனிக்கல. புத்தன் கொள்கைப்படி எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. ஆனா கொன்னு கொடுத்தா அதை சாப்பிடலாம். எப்படி 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 எந்த உயிர்களையும் நான் கொல்ல மாட்டோம். சப்போஸ் நீங்க கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொன்னுட்டீங்கன்னா நான் அதை சாப்பிட்டுக்கலாம். நீங்க கொண்டீங்கன்னா என்ன காரணம்னா, அவ என்ன சொல்றாங்க, அவங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. ஆமா, அமுதா அம்மா மியூட் பண்ணி எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அடியன் கேள்வி கேட்கும் போது அடியார்கள் ஆன்சர். அமுதா அம்மா மியூட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, நம்மளோட அவன் என்ன சொல்றான்னா, நீர்பந்தல் வச்சிருக்காங்கல்ல, நீர்பந்தல்ல ஒருத்தவங்க நீர்மோர் கொடுக்குறாங்க. அப்படி நீர்மோர் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறவங்களுக்கு புண்ணியம் வருமா, வாங்குறவங்களுக்கு புண்ணியம் வருமா? கொடுக்கறவங்களுக்கு தாங்க புண்ணியம் வரும். சரி, ஒருத்தவங்க பாவம் பண்ணி ஒண்ணு கொடுக்குறாங்க, கொடுக்கறவங்களுக்கு பாவம் வருமா, வாங்குறவங்களுக்கு பாவம் வருமா? வாங்குறவங்களுக்கு அதுல பங்கு உண்டுங்க ஐயா. அது எப்படி? இது நல்லா இருக்கே கதை. அப்ப மட்டும் உங்களுக்கு இருக்காது, இப்ப மட்டும் உங்களுக்கு இருக்கா? பாவப்பட்ட பொருள் தானங்க ஐயா. அததான் சமணன் என்ன சொல்றான்னா, ஆமா, சமணன் என்ன சொல்றான்னா, இந்த நீர்மோர் கதையை வச்சுக்கிட்டு, எப்படி நீர்மோர்ல ஒருத்தர் புண்ணியம் பண்ணவன் கொடுத்தா கொடுக்கறவனுக்கு தான் புண்ணியம், வாங்குறவனுக்கு இல்லாத மாதிரி, நீ கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு தாண்டா பாவம், வாங்கி சாப்பிடுற எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்றான். எவ்வளவு அழகான கொள்கை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான கொள்கை பாருங்க. இதுதான் யாரோட கொள்கை? புத்தனோட கொள்கை. இது ஒரு கொள்கை மட்டும், நிறைய கொள்கை இருக்கு புத்தனோட கொள்கை, தவறான கொள்கை. இப்படி எல்லா இதை கொண்டு கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு? இதேதான் கண்ணப்ப நாயனார் பன்றிய கொன்றே சாமி கொடுத்தாரு. நான் இதை மட்டும் சொல்லல, அவங்களோட பேசிக்கான கொள்கையிலேயே ஆட்டம் இருக்குன்னு சொல்ல வரேன். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க வெஜ்ஜும் சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்கன்னு தான் சாமி சொல்றாரு. உணர்வால சைவம். சைவம்னா என்ன பண்ணணும்? மாறாது இருக்கணும், மாறக்கூடாது, மாறாம அப்படியே நிக்கணும், இறை பற்றுல அப்படியே நிக்கணும். அது பேர் தான் சைவம். உணவு மாறாத பொருள். இது மரம் மாறுமா? ஒரு இடத்துல நட்டு வச்சா என்ன பண்ணும்? நாளைக்கு நகர்ந்து போய் பக்கத்தூருக்கு போயிடுமா? அங்கேயேதான் நிக்கும். அதனால அதுக்கு பேரு சைவம். அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பொருளும் சைவ உணவுன்றோம். ஆனா ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சா என்ன பண்ணும்? இங்கிட்ட அங்கிட்டும் ஓடும், நகரது இல்லையா, அசைது இல்லையா, அதனால அது பேர் அசைவம். ஆனா இங்க சைவம் என்பது எதை குறிக்குதுன்னா, என்றும் மாறாத பொருளை குறிக்கும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க அடிப்படை கொள்கை. ஆனா எல்லா உயிர்களுக்கும் பொதுவா ஒருத்தன் இருக்கான்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். அவன் தான் எறும்புக்கும் ஈக்கும். அடியனுக்கு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் திருவெரும்பூர் இருக்கு. ரொம்ப நாள் ஆசை, தெரியல, அடியனுக்கு வாய்ப்பு இருந்தா அடியன் போயிட்டு யோசிக்கிறேன். திருச்சியில தான் இருக்கு போல திருவெரும்பூர். எறும்பு வழிபட்ட தலம். எப்படி நமக்கு புற்றிடம் கொண்ட நாதர் இருக்காருல்ல திருவாரூர்ல, திருவாரூர் புற்றுதான். அது அந்த புற்றுதான் அங்க 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 என்னது புற்றுதான் அங்க சிவலிங்க திருமேனியே. அது போல புற்று, எறும்பு புற்று இருந்துதான். எறும்பு புற்றுல எறும்புகள்லாம் ஊறிக்கிட்டே இருந்துதான். அது சிவபூசன்னு எடுத்துக்கிட்டாராம் இந்த ஆளு. எப்படின்னு பாருங்க. இந்த ஆளா என்ன சொல்றது? வாயை திறந்து நமச்சிவாயன்னு சொன்னாலே நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அச்சன் தும்முவோம் இல்ல, அது ஒரு மந்திரமா எடுத்து நம்மளுக்கு முழுசா கொடுத்துரும். கொடுக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஓ இந்த பிள்ளை அச் அப்படின்னு தும்பிருப்போம். இந்த சொல்லிட்டான்ல இந்த வசூல்ராஜா MBBS சொல்ற மாதிரி இந்த சொல்லிட்டான்ல அப்படின்னு அதுக்கு மார்க் போட்டு 100க்கு 100 மார்க் போட்டு கொடுத்துருவான் அவனை. அப்போ எறும்பு புற்றுல பல கோடி யுகங்களாக அந்த எறும்புகள் எல்லாம் தவம் செஞ்சு நான் உன் மேல எப்பயுமே இருக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. அந்த எறும்புகள் எல்லாம் ஊறி 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 அப்படியே அந்த இடத்துல தடமே பதிஞ்சிருச்சு அவனுக்கு. அப்பேற்பட்ட நாதன் யாரு? திருவெரும்பூர் நாதன். திரு எறும்பூர்னு பேரு. திரு ஈங்கோய் மலையில ஈக்கள் எல்லாம் சாமிய போய் மொச்சிச்சான். அவன் என்ன பண்ணிட்டான்? பார்த்து இல்ல, என் பிள்ளை பூஜை பண்ணிடுச்சு. என் பிள்ளை யோ சும்மா ஒரு வாழைப்பழம் அவங்க வச்சிருந்தாங்கன்னு நக்க வந்தா, நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா செவலிங்கம்னு தெரியுமான்னு ஒரு பழமொழி இருக்கு. பரவாயில்ல, நக்கிற நாய்க்கு
செக்குல இருக்கக்கூடிய அந்த எதைத்தான் நக்கும், அந்த அந்த புண்ணாக்க தான் நக்கி சாப்பிடும், அதுக்காக தான் வரும். ஆனா அது சிவலிங்கமா மாறி என்ன இந்த பிள்ளை பூஜை பண்ணிருக்குன்னு சொல்லி அந்த பூஜை அந்த பிள்ளைக்கு அருள் செய்வாங்க. ஒரு விளக்கு நுனியில தெரியாதனமா என்ன பட்டுருச்சு, அந்த மூஞ்சூரோட மூக்கு பட்டுருச்சு. உடனே விளக்கு தூண்டிடுச்சு, இந்த பூஜை பண்ணிடுச்சுல அப்படின்னு அருள் செஞ்சு. எல்லா குரங்கு வழிபட்ட தலம், யானை வழிபட்ட தலம், சிலந்தி வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், குரங்கு அணில் எல்லாம் வழிபட்ட தலம். இப்படி எல்லா உயிர்களும் வழிபட்ட ஒரே ஒரு இறைவன் யாரு? கவனிங்க, இந்திரன் வழிபட்ட தலம், ஆமா நம்மப்பா யமன் வழிபட்ட தலம், நவ கிரகங்கள் வழிபட்ட தலம், திருமால் வழிபட்ட தலம், அன்னை மகாலட்சுமி வழிபட்ட தலம், சரஸ்வதி வழிபட்ட தலம், பிரமன் வழிபட்ட தலம், 30 முக்கோடி தேவர்களும் வழிபட்ட தலம். அவங்க எல்லாரும் சிவபெருமான் ஒருவனை மட்டும்தான் வழிபாடு செஞ்சிருக்காங்க. நாம மட்டும்தான் சிவபெருமானோட சேர்த்து ரஜினிகாந்த், விஜய், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஜனநாயக நாளைக்கு போலான்னு இருக்கேன். யாரெல்லாம் என் கூட வரீங்க? ஆக நாம மட்டும்தான் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க எல்லாம் தெளிவா யாரு? எறும்புல இருந்து, யானையில இருந்து, சிலந்தியில இருந்து, அதுக்கடுத்து குரங்குல இருந்து, அணில்ல இருந்து, இந்திரன், பிரம்மன், மகாலட்சுமி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் அக்னி, வாயு, பஞ்சபூதங்கள், நவ கிரகங்கள், அண்ட சராசரங்கள்னு எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபெருமான் ஒருவனையே வழிபாடு செஞ்சு அந்த நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆனா நாம மட்டும் அவங்க எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சு சிவபெருமான 10ஓட 11 சேர்த்துக்கணும். அவங்கதான் கண்ணுக்கு முன்னாடி வழிபாடு பண்றாங்க. புரியுதுங்களா? நிறைவுக்கு வந்துட்டேன். நாட்டாம படம் பார்த்துறீங்களா எல்லாரும்? என்ன சாமி, நாட்டாம படம் பார்த்துறீங்களா? அதுல ஒரு சீன் வரும். அந்த பொண்ணு மீனா இருப்பா, அக்கா தலையில பூ வச்சிருப்பா, அப்படி காஞ்சு போயிருக்கும். என்ன பண்ணுவா, அப்படி தூக்கி எறிவா, பார்த்தா அவர் மேல சத்துன்னு விழுந்துரும். பார்த்தா திரும்பி பாப்பா, என்ன பூ விழுக கூட தெரியாம நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டு போயிடும். நான்லாம் எப்பேற்பட்ட குடும்பத்துல வந்திருக்கேன் தெரியுமா, நான்லாம் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லுது. எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா அப்படி தட்டினார்னா 40 வேலைக்காரங்க வருவாங்க. ஓ அப்படியான்ட்டு பேருவாரு. அடுத்த நாளைக்கு அவங்க அப்பா ஒரு 50 கார்ல வருவார் அந்த வீட்டுக்கு. சர்ன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாரு, தங்கம் அப்படி கூப்பிடுவாரு. அப்பா சொல்லுங்க பண்ணு, அமைதியா இருமா, நாட்டாம ஐயா இருக்காருன்னு சொல்லிட்டு கையை கட்டி அவர்கிட்ட போய், ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயாங்க, என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டீங்களா, பொண்ணுகிட்ட பேச மாட்டேங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டா நாக்கு அழிக்கிட்டாதா, அது தப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்பதான் எனக்கு இந்த பொண்ணு, ஆகா இவ்வளவு நாள் எங்க அப்பா தான் பெருசுன்னு நினைச்சோம், ஆனா எங்க அப்பாவே நாட்டாமை கிட்ட அப்படி கை கட்டி வாய் பற்றி போறாருன்னு நினைக்கிறப்போ, ஆகா இவரு நம்ம அப்பாவோட பெரியவர்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவரை நல்லபடியா மதிக்க ஆரம்பிக்கும். இது ஏன் சொல்றேன்னா, நாம மற்ற ஒரு தெய்வத்தெல்லாம் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தெய்வம் எல்லாம் யாருகிட்டதான் போய் காலில் விழுகுது, நம்ம அப்பங்கிட்ட தான் போய் விழுகுது. அவரே என்ன சொல்லுவாரு, நம்ம அப்பங்கிட்ட இருக்கியா, அப்பா பரவாயில்ல கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போவார். அதனால மற்ற ஒரு தெய்வம் கனவிலும் நினையாது. அப்ப வழிபட்ட தலம் தான் ஈங்கோய் மலை. அது எப்படி வழிபாடு செஞ்சுச்சு, வழிபாடு செஞ்சு அது என்ன பெற்றது, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிற செய்தியை வருகின்ற அமர்வுல தொடர்ந்து கவனிப்போம். காலை 6:35க்கு, இன்னைக்கு 6:29க்கு எல்லாரும் என்ன பண்ணிடலாம், நம்ம எல்லாரும் அலாம் வச்சிடலாம். ரைட்டா? அலாம் வச்சு நம்ம எந்திரிக்கலாம். முடிக்கிறவங்க எந்திரிங்க, முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன பண்றேன், இப்பவே நமக்கு வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு, இப்பவே கரண்ட் வந்துருச்சு சாமி. இனிமே நமக்கு கரண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டைம் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். முடிஞ்சா பண்ணலாம், முடிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? அதனால ஒண்ணும் இல்லை. காலையில 6:29 வச்சு 6:30ல இருந்து 32, 2 நிமிஷம் போதும். 5 நிமிஷமா வந்ததுன்னா சந்தோஷம். 2 நிமிஷம் தான் பண்ணிருக்கேன், பரவாயில்ல, 2 நிமிஷம் ஆஃப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எக்ஸ்டெண்ட் பண்றதுதான் என்னுடைய நோக்கமே. 2 நிமிஷம் சொன்னாதான் எங்க அடியார்கள் வருவாங்க. காலையிலேயே 1/2 மணி நேரமா
உனக்கு தாண்டா வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேலை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அதனால இவனை வணங்குவதற்கு வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்குவதே வேலை. அது மாதிரி எங்க அப்பன் பெருமானை வணங்குறதுக்காகத்தான் இந்த பிறப்புன்றத இந்த ஆன்மா மண்டையில அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. ஏய் நீ வந்ததே இதுக்குதான், நீ வந்ததே இதுக்குதான், மறந்துட்டு என்ன பண்ற? அது அரண்மனை படத்துல வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சமயக்காரனா வருவான்ல. அரண்மனை பாத்தீங்களா, அதுல எல்லாரும் சமயக்காரனா வேஷம் போட்டு அந்த வீட்டுல வருவாங்கல்ல. கடைசியில பார்த்தா அவன் எதுக்கு வந்தனே தெரியாம சமயக்காரனாவே வாழ்ந்துட்டு இருப்பான். பாத்தீங்களா, டேய் இந்த அரண்மனையில கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்காக வந்தோம்டா நம்ம போட்டோவை. கடைசியில பார்த்தா நீங்க சமயக்காரனாவே மாறிட்டீங்களா. அது மாதிரி வந்தது எதுக்காகன்னா இறைவன் திருவடி அடையிறதுக்காக வந்தோம். ஆனா சமயக்காரனா நடிச்சதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தா கடைசியில சமயக்காரனாவே மாறிட்டோம். வந்தது எதுக்குன்னு மறந்துட்டோம். அந்த மாதிரி பெருமானை வணங்குவதற்காகத்தான் நம்ம இந்த பிறவிக்கு வந்திருக்கோன்றத அடிக்கடி அப்படி தட்டிக்கிற வேண்டியதான், சொல்ல வேண்டியதான். எப்பரே அவனை வணங்குறது தான் வந்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி போற்றுகின்றேன். பல்காலம் அவங்க எல்லாரையும் வீழ்ந்து வணங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிவசிவ சிவசிவ சத்தநாதா நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல். யாரும் போயிட வேண்டாம், 2 நிமிஷத்துல முடிச்சிரும், க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடணும். நமச்சிவாய். அம்மா வாழ்த்து பாடல். ஓம் சிவாய. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்த்தினுடைய தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம்ம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு இது களம். அடியார்கள் எவரேனும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. இந்த அமர்வை பற்றி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம், ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இதுதான் உங்களுக்கு. ஆனா 30 வினாடிகள், சொந்த கதை சோகக்கூட பேசக்கூடாது. சரிங்களா? 30 வினாடிகள் தான் டைம். அதுக்குள்ள நீங்க கேட்க வேண்டிய கேள்வியையோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலே சொல்லி முடிக்கலாம். புதிய அடியார்கள் எவரேனும் பேசுறீங்களா? யாராவது பேச வாய்ப்பு இருக்கலாம்? பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யாராவது பேச ஆசைப்படுறீங்களா? அனுப்பிச்சோங்க. யாராவது இருக்கீங்களா? நம்ம தனுஷ் கேட்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, வேற யாராவது பழைய அடியார்கள் பேசலாம். ராஜா அம்மா, ராதாகிருஷ்ணன் அம்மா, நீங்க பேசலாம். நான் இன்னைக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு நாளைக்கு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. ஒண்ணுமே புரியலையா சாமி? இடையில வந்துமே புரியலையா? இல்ல, ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. பரவாயில்ல, சின்ன கதை மாதிரிதான் கேட்டேன். நல்லது நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பரவாயில்ல, 5 நிமிஷத்துலயே அம்மா பேசணும்னு நினைக்கிறாங்கல்ல. அம்மா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க இங்க கோயம்புத்தூர் பேரூர்கிட்ட. கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூருக்கு தான் எங்க ஹெட் குவார்டர்ஸே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க இங்க ஆதீனத்துலதான் திருவாசம் எல்லாம் படிக்க போவோம். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. வாருங்கள் சாமி, வாய்ப்பு இருக்கும்போது வாருங்கம்மா. நமச்சிவாய். நல்லதுங்கம்மா. அடியன் மதுரையில இருக்கேன் சாமி. எல்லாரும் நிறைய ஊர்ல இருக்காங்க. எல்லாரும் வேற கோயம்புத்தூர் பக்கத்துல, பேரூர் பக்கத்துல. நன்றி நன்றிங்க. மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு. யாராவது புதிய அடியார்கள் யாராவது பேசுறேன்? ஐயா, அடியன் பேசுறேன் ஐயா. ஒரு சந்தேகம். இப்ப நடராஜர் நின்றுட்டு இருக்கிறச்ச முயலகனோட முகம் ஒரு தரம் நம்மள பாக்குற மாதிரி இருக்கு, ஒரு தரம் கீழே படுத்த மாதிரி இருக்கு. அப்படி வித்தியாசங்கள் இருக்குது. அது ஏன் ஐயா? இல்ல, முயலகன் மேல் நோக்கி சிவபெருமானை பார்த்த மாதிரிதான் படைக்கணும். இது ஆக்சுவலி அவன் படுத்துட்டே சிவபெருமானை எக்கி பார்க்கணும். அவனுடைய கை ஒரு பக்கம் போகணும், கால் ஒரு பக்கம் போகணும். அது அஷ்ட கோணல்னு வாங்க இல்லையா? அஷ்ட கோணலா அவன் இருக்கணும். யாரு? முயலகன். முயலகனுடைய முகம் ஆடுகின்ற திருக்கூத்துடைய பெருமானை பாக்குற மாதிரிதான் அமையணும். ஆனா மோல்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. மோல்டு பண்றாங்க இல்லையா? அது சில முயலகன் கீழே இருக்கிற மாதிரி, சில முருகன் அப்படியே கொப்பரக்கான் படுத்த மாதிரி என்னமோ பண்றாங்க. அது மோல்டிங் ப்ராப்ளமே தவிர அந்த சிலா சாஸ்திரப்படி முயலகனுடைய உருவம் மேலதான் இருக்கணும். அதெல்லாம் அப்படிதான் பாருங்க. சரி, நன்றி. அமர்வு குறித்து ஏதாவது கேட்கலாமே? அமர்வுல ஏதாவது புரிந்தது? அடியேன் பேசுறேங்க. மற்றோர் பற்றிங்க அரியேன் போற்றி அப்படின்னு இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கிடைத்ததுங்கய்யா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் நாங்க அது காலையில சிவசிவா யாரோ ஒரு அடியார் போட்டா சிவசந்தம் போடுறோம்.
ஆனா நீங்க வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தினமே அது பூஜை ரூம் பண்ணா கூட நீ கூட காலையில வகுப்புல கூட அதிதாங்க சொன்னது. எல்லாம் திருவருள் 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 அன்றி மற்ற ஒன்றுமே இல்லை நமக்கு அப்படின்னு காலையில அடிச்சு சொன்ன கழிச்சலமா சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்ல காணோம். நீங்க அந்த மாதிரிதாங்க எல்லா அடியனும் அதே தான் சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நடக்குது எல்லாம் பெருமானுடைய திருவர் தான். எது நடந்தாலும் அவனுடைய திருவர் தான். அவன் திருவர் இல்லாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்றதா. நீங்க இது காலையில 6:30 மணிக்கு சொன்னா நாங்க தூங்கி ஏன் சொல்லிடுவோங்க. இடையில குறிக்கிடுறதுக்கு மன்னிக்கணும்மா. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது கூட நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எல்லாம் எதுவுமே நம்ம கையில இல்லாம திருவருளாலதான் நம்ம இந்த மாதிரி சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவசிவா மன்னிக்கணுமா. அந்த காலை தூங்கி ஏஞ்சிருமே இன்னைக்கு பொழுது நான் எழுந்திருக்கிறது உன்னுடைய திருவருள் தான் பெருமானி எழுந்திருக்கிறேன். இன்னைக்கு உன் திருவாரூர் தான் இன்னைக்கு ஏன்னா ராத்திரி என்ன வேணா நடக்கலாம் இல்லையா. இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சு காலையில உன்னோட திருவாரூர் தான் எழுந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் எனக்கு கூட்டி வைக்கணும் பெருமானே என்று ஏஞ்சதுமே 5:15 மணிக்கு ஏஞ்சதுமே இதை சொல்லிதாங்கய்யா ஆரம்பிக்கிற பழக்கம் அடியனுக்கு உண்டுங்கய்யா. சிவாய நம்ம நன்றிங்க இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடியார்கள் இந்த பாட பேதத்தை புரிஞ்சுக்கணும். திருவருள் காக்கின்றது என்று நினைப்பதும் சரிதான், மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு பற்று உன் திருவருளால் மட்டும், எனக்கு வேற பற்று இல்லைன்னு நினைக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அடியார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இங்க வேற பற்று இல்லைன்னா உன்னை தவிர வேற பற்று இல்லைன்னு நினைக்கக்கூடியதுதான் இங்க நம்ம நினைக்கிறோம். எல்லாம் திருவருளால தான் நடக்குது, எல்லாம் திருவருளால தான் நடக்குது. அது தவறு, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நாம காலையில நினைக்கக்கூடிய பாவனை எனக்கு இங்கு பற்று இல்லை உன்னை தவிர, அதுதான் தியானம், அதுதான் பாவனை. அந்த பாவனையை அடியார்கள் கை கொள்ள வேண்டும் என்று அடியன் கேட்டு சுகந்தி அம்மாவோட நிறைவு சார். அம்மா சொல்லுங்க. ஐயா எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நம்ம ஒவ்வொரு தடையும் நீங்க ஒவ்வொரு போற்றியா சொல்றீங்க. இப்ப நம்ம சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றிங்கிறத இப்ப நம்ம முதல்ல எடுத்ததுமே சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். அதுதான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப நான் இங்க ஸ்கூல்ல எல்லாம் இப்ப என்ன சொல்றேன்னா, முந்தையெல்லாம் குழந்தைங்க பிறந்த நாள்னா வாழ்த்து சொல்லணும்னா வாழ்க வளமுடன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப குழந்தைகளையும் நான் என்ன பழக்கிட்டு இருக்கேன்னா, மன்னிய திருவருள் மலையே போற்றி எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சொன்னதுல இருந்து அதுக்கு முன்னால வகுப்புல காலையில ஓம் நம சிவாய சொல்லிட்டு தான் வகுப்பே ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நின்று சொல்லிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் உட்கார்ந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் இப்படி கையை தூக்கி 6 முறை ஓம் நம சிவாய சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த 10 நாளா என்ன பண்றோம்னா, மன்னிய திருவருள் மலையே போற்றி அப்படின்னு சொல்ல வச்சு குழந்தைங்களை, ஏன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்தே அதை பழக்குவோம் அப்படின்னு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம், இப்படியே ஒவ்வொரு போற்றியா நம்ம கூட்டிக்கிட்டே போறோம். இல்ல இல்ல, இது தியானத்துக்கு இந்த போற்றி தியானம் போற்றி, இந்த போற்றி உள்ளுக்குள்ள சொல்ற போற்றி. மற்றவோர் பற்று இங்கு அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி, மற்றவோர் இங்கு அறியேன் அப்படி அறியாத அளவுக்கு உன் பற்ற நீ கொடுத்தேல்ல, மற்ற பற்று எல்லாம் வேணான்ற அளவுக்கு உன் பற்ற கொடுத்தேல்ல, அதனால உன்னை போற்றுகின்றேன்னு சொல்ற. அதனால இந்த போற்றி சொல்லும் போது மற்ற பற்றுகளை எல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் என்ற பாவனையை வைத்துக் கொள்ளுங்கள். அது கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு சொல்லுங்க, அது சின்ன குழந்தைகள்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியாது. நாம இல்லறத்துல இருக்கிறோம், நாம என்ன பண்றோம், மற்ற பற்றெல்லாம் எனக்கு இல்லப்பா, 2 நிமிஷம் நீ மட்டும்தான், நீ நான், அவ்வளவுதான், நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு இந்த பாவனையை கொஞ்ச நாள் செய்யுங்க. அப்ப திருவருள் கேளுங்க, அப்ப திருவருள் கேளுங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை தான் இன்னைக்கு அமர்வுல முழுசா சொல்லியிருக்கோம். அதான் எல்லாரும் கடைபிடிக்கும். சரிங்களா? நல்லதுங்க சுவாமி. இன்னும் ஒரே ஒருவர், எவரேனும் ரொம்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க பேசலாம். ஒரே ஒருவருக்கு தான் வாய்ப்பு. இன்னும் ஒருவர் எவராது பேசுறீங்களா? யாருக்காவது வாய்ப்பு? 1 2 சுதாமா பேசுங்க. அம்மா சுதாமா, அமுதாம்மாவும் பேசுங்க. சுதாமா பேசுங்க. அம்மா அமுதாம்மா பேசுங்க. சரி அம்மா அமுதாம்மா கேட்கட்டும். சொல்லுங்க அம்மா. அமுதாம்மா கேளுங்க, கேளுங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது, கேக்குது. இப்ப ஓம் நம சிவாய நாமத்தை அணிதினமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்பாவை கேக்குதுங்களா சாமி? சாமி கேக்குது. சிறப்பா
நமச்சிவாய. மாணிக்கவாசர் அப்பா வந்து மனதளவுல வந்துட்டு குருவா பாவிச்சிருக்கிறாங்க சாமி. அதனால இப்போ நம்ம குருவ திருவடியை பிடிச்சோம்னா தானே சாமியினோட திருவடியை பிடிக்க முடியுங்க. அதனால இப்ப மாணிக்கவாசக பெருமானே போற்றின்னு போற்றி சொல்லலாங்களா சாமி? சாமி அப்படி சொல்லலாங்களா? நமச்சிவாய. சொல்லலாம், தவறு இல்லை, சொல்லலாம், தவறு இல்லை, தவறு இல்லை. அமுதாம் மியூட் பண்ணிக்கலாம். அருமையான கேள்விதான். மியூட் பண்ணிக்கலாம். அமுதாம கேட்டுருச்சு, அடியர் ஆன்சர் பண்றேன். அது ஆக்சுவலி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய, ஆனா மாணிக்க வாசகரை யாரத்தான் போற்றி செய்ய சொல்றாரு? பெருமானத்தான். குருநாதர் திருவடியை பிடிக்கிறதே எதுக்குத்தான்? சிவபெருமான் திருவடியை பிடிக்கிறதுக்காகத்தான். குருநாதர் திருவடி பிடிக்கிறது சிவபெருமான் திருவடியை பிடிக்கத்தான். சிவபெருமான திருவடி காட்டும் போது அதை வந்து நம்ம இருக்கப்பட்டது தவறு இல்லை. அதனால இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குருவா இருக்கட்டும் அடியாரா இருக்கட்டும், உங்களுக்கு சிறப்பு சிவத்தை காட்டுறதுனாலதான். சிவமே வந்து நிக்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் திருவடியை வணங்குறதுனால தப்பு கிடையாது. அதுக்காக மாணிக்கவாசர் போற்றி எப்படி தப்பு சொல்ல முடியும்? அவர் தானே நமக்கு எல்லாத்துக்கும். அதனால அது போற்றி தவறுன்னு சொல்ல முடியாது. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அந்த போற்றி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணல. நம்ம முழுவதுமா மற்ற போற்றிகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. கண்டிப்பா அதை போற்றி சொல்லலாம். நல்லது, நல்லது. அம்மா சுதாம்மா அம்சம். திருவடி வணக்கங்கய்யா. அனைத்தடியார் திருவடி வணக்கம். கேக்குதாங்கய்யா? கேக்குதுங்க. ஐயா, இந்த மற்றோர் பற்றிங்க ரியேன் போற்றிங்க போது நம்ம எது பத்தியுமே எது மேலயும் பற்று இருக்க கூடாது, அவகிட்ட இப்ப எதுவும் கேட்க கூடாது, சிவனை மட்டுமே கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப அருமை, சிறப்பா இருந்துச்சுங்க. அதை நம்ம கண்டிப்பா எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். மீதி எல்லாம் மாயை, அவர் மட்டும்தான் நிலையானவர் அப்படிங்கறத வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே அவரவே கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அருமையா இருந்துச்சுங்கய்யா. ஈங்கோய் மலை பத்தி சொல்லுவீங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் அதுக்காக வெயிட்டிங், ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நான் எப்பயுமே பெப்சி உமா மாதிரி பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுவோம். பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுவோம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா அடியார்கள் சொல்லிடுவோம். முக்கியமான செய்தி ஃபண்டமெண்டலாவே நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாம போக முடியாதுனால்தான் மற்றோரின் பற்று இங்கு அரியன் போற்றி கொஞ்சம் அழுத்தமா சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால ஒரு அடியார் மட்டும் மற்றொரு இங்கு பற்றறியன் போற்றி போட்டு சிவசிவ போடுங்க. அந்த சிவசிவ போற்றிக்கு லவ் சிம்பல், ஹார்ட் சிம்பல், கையெடுத்து கும்புறது, அப்படியே அந்த ஒண்ணுக்கு மட்டும் போட்டே இருங்க. எல்லாரும் சிவசிவ போட தேவையில்லை. நான் சொன்ன கான்செப்ட் என்னன்னா, மற்றொரு பற்றுங்க அரியன் போற்றின்னு போட்டு சிவசிவன் ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அந்த சிவசிவ சிம்பலுக்கு ஹார்ட், அதுக்கே நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, எதாவது. அப்ப நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க எல்லாம் ஆமோதிக்கணும். நிறைய சிவசிவ வர்றப்ப என்ன ஆகுது, இது இந்த குரூப்பா ஏதாச்சும் கொயமையான்னு மெசேஜ் வரும் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது எல்லாருக்கும் லீஸ்ட் பாதரா போயிடும். ஒரு மெசேஜ் வந்தாலும் ஒரு நல்லா வந்திருக்கும் போல, ஏதோ உருப்படியான மெசேஜ் வந்திருக்கும் போலன்னு பார்ப்பாங்க. நம்ம குரூப்ல ஏகப்பட்ட மெசேஜ் வருது, அது உண்மைதான். நம்ம யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். நம்ம யாரையும் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்ரப்டா இருந்தா மட்டும் அடியன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு தப்பு அப்படின்ற, மற்றபடி பெருமானே விடுறான் நம்ம எதுக்கு அப்படின்னு. அதனால அடியார்கள் சிவசிவன் போடுங்க. மற்றோர் இங்கு பற்றறியேன் தான், அதுதான் பெரிய விஷயமே. நீ எல்லாத்தையும் இப்படிதான்டா சொல்லுவ அப்படின்னு சொல்றீங்க, நீங்க கேக்குது அப்படிதான் சொல்றது. பசங்கிட்ட எது முக்கியமான டாபிக் அப்படின்னு கேட்டா, இது மட்டும் தானே முக்கியமான டாபிக்னு மொத்த சிலபஸையும் சொல்லிடுவேன். மொத்த சிலபஸ் அப்படியே பயமுறுத்தி எல்லாத்தையும் படிக்க வச்சிருவோம். அது மாதிரி போற்றி திருவகள் ஃபுல்லா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க போல. இல்ல இது கொஞ்சம் முக்கியம், அதனாலதான் அங்க தியானத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம், அதான் தியானத்துக்குள்ள கொண்டு வரோம். இந்த நினைப்பை பாவனை செய்து கொண்டே இருங்கன்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். சுவாமி திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் நாளை அமர்வுல நல்லபடியா கலந்து கொள்ளுங்க.
சிறப்பு அமர்வுகள்ல கலந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் பெருமாளுடைய பெருங்கருணை நிலைத்து இருக்கட்டும். சனிக்கிழமை அமர்வுகள்ல முடிந்த அளவுக்கு எல்லாரும் கொஞ்ச நேரமாவது கலந்து அதை சிறப்பிங்க. உங்களுக்காகத்தான் அதை ஏற்பாடு பண்றாங்க. அதை கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் புதன்கிழமை மீண்டும் ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த பதிகத்துல எல்லாரும் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அடியார்களுடைய திருவடி தாமரை வணங்கி மகிழ்ந்து இதை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய.